இன்னைக்கு நம்ம தேமாஸ் அப்படிங்கிற நபரை குறித்து நம்ம பார்க்க போறோம். देमास नाम के व्यक्ति को हम देखने वाले हैं। இவனுடைய பெயர் வந்து தேமா. इसका नाम है तेमा। அந்த எஸ் வந்து எதுக்காக சேர்க்கறாங்கன்னா, वो एस क्यों लगाते हैं? அது கிரேக்கர்கள் வந்து மரியாதைக்காக அந்த எஸ் சேர்ப்பாங்க. और ग्रीक लोग जो है उस आदर के लिए उसे जोड़ते हैं। நம்ம हिंदीல பேசும்போது எப்படி சொல்றோம்? हिंदी में हम कैसे बोलेंगे? सर जी, सर जी ऐसे बोलते हैं। जी போட்டுறோம், वो जी लगाते हैं। वाल्टर जी, செல்வன் जी அப்படி சொல்லி அந்த ஜி போட்டு கூப்பிடுவாங்க. ऐसे जी लगाकर बोलते हैं। சோ அதே மாதிரி அந்த கிரேக்க ஜனங்கள் வந்து எஸ் போட்டு கூப்பிடுவாங்க. और वैसे ही वो ग्रीक लोग जो है एस लगाते हैं। பவுல், நம்ம பவுல்னு சொல்றோம், हम पौल कहते हैं, அவங்க வந்து பவுலூஸ் அப்படினு சொல்லுவாங்க. वो लोग पौलुस कहते हैं। இது ஹிந்தி பேர் கிடையாது, ये हिंदी नाम नहीं है, கிரேக்க மொழியில அப்படி கூப்பிடுவாங்க. ये ग्रीक भाषा में से बोलते हैं। நம்ம தீமோத்தீன்னு கூப்பிடுவோம், हम तिमोथी बोलते हैं, அவங்க தீமோத்தியஸ்னு சொல்லுவாங்க. वो लोग तिमोथियस बोलते हैं। அதனால தான் ஜீசஸ் அப்படி இந்த எஸ்ங்கிற வார்த்தை உள்ள வந்தது. इसीलिए वो जीसस करके वो एस शब्द जो है आया। எசோஸ் அப்படினு சொல்லி அந்த எஸ் வந்து உள்ள வந்தது. एसोस बोलकर वो एस आगे आया। இல்லாட்டி கடைசில இந்த எஸ் என்ன செய்யாது, வராது. नहीं तो आखिर में वो एस नहीं आएगा। அது மரியாதையா கூப்பிடுறதுக்கு அந்த எஸ் என்ன செய்வாங்க, ஆட் பண்ணுவாங்க. वो आदर में बुलाने के लिए उस एस को जोड़ते हैं। சோ இந்த தேமா என்கிற நபரை குறித்து பார்க்கலாம். तो तेमा इस नाम के व्यक्ति के बारे में हम देखेंगे। இவன் பவுலுடைய ஊழியத்தோடு இணைஞ்சு ஊழியம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ये पौलुस के सेवकाई के साथ जुड़कर काम कर रहा था। பவுலுடைய ஊழியத்தோடு இணைஞ்சு पौल के सेवकाई के साथ जुड़कर அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு போவான். वो जहां-जहां गए वहां ये भी जाता था। அவருடைய தேவனுடைய வார்த்தை நல்லா அறிந்தவன் அவன். और परमेश्वर के वचन को अच्छे से जान लिया था। நல்ல அருமையாக இவன் பவுலோடு ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தான். और अद्भुत रीति से पौलुस के साथ सेवा कर रहा था। இந்த தேமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, तेमा का मतलब क्या है? அது ஜனங்களுக்கு கவர்னர் அப்படினு சொல்லி அர்த்தம். वो लोगों का गवर्नर ये मतलब होता है। கவர்னர் ஆஃப் தி பீப்பிள், लोगों का गवर्नर। பாருங்க, அப்படி ஒரு அருமையான பெயருடைய ஒரு மனுஷன், ऐसे एक अद्भुत नाम वाला व्यक्ति। ஆனா இங்க பைபிள் சொல்லுது, लेकिन यहाँ कलाम कहती है, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, और तेमा इस संसार के ऊपर इच्छा रखे, இவ்வளவு ஊழியத்துல அவன் கூட இருந்தும், इतने सेवा के अंदर साथ में रहकर भी, இன்னைக்கு பவுலுடைய ஊழியம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா, यदि आज पौलुस का सेवा नहीं हुआ होगा, இன்னைக்கு நம்ம எல்லாம் அங்க இருந்திருக்க மாட்டோம். हम यहाँ पर नहीं होते। அவருடைய இந்த சுவிசேஷத்துல இன்னைக்கு எல்லாரும் வாசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம उसके सुसमाचार को ही हम पढ़ रहे हैं। நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிட்டு இருக்கிறோம். हमारे जीवन को हम सही करते हैं। பவுலுடைய அந்த லெட்டர்ஸ் மட்டும் இல்லாம இருந்ததுனா, अगर पौलुस का वो अक्षर नहीं होता तो நம்மள கரெக்ஷன் பண்ண நம்மளால முடியாது. हमें करेक्शन करना हम नहीं कर सकते। நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் தவறு பண்ணும்போது, हर कोई चीज में हम जब गलती करते हैं, அதை சரி பண்றதுக்கு நம்ம பவுலுடைய அந்த சுவிசேஷத்தை எடுக்கிறோம் நம்ம. और उसे सीधा करने के लिए पौलुस का सुसमाचार ही लेते हैं। பவுல் என்ன சொல்லியிருக்கார் இத பற்றி? पौलुस इसके बारे में क्या कहा है? பவுல் அத பற்றி என்ன சொல்லியிருக்கார்? पौल उस चीज के बारे में क्या कहता है? முக்காட பற்றி என்ன சொல்லியிருக்கார்? घूंघट के बारे में क्या कहता है? தலை முடி வெட்டுறது பற்றி என்ன சொல்லியிருக்கார்? और बाल को काटने के बारे में क्या कहता है? விக்கிரகத்துக்கு படைக்கிறதை சாப்பிடுறது பற்றி என்ன சொல்லியிருக்கார்? और मूर्ति को जो देते हैं वो खाने की वजह से क्या खाने के बारे में क्या कहता है? சபையில எப்படி நடந்துக்கணும், कलीसिया में कैसे रहना है, ஜனங்கள்ட்ட எப்படி நடக்கணும், लोगों से कैसे रहना है, இது எல்லாத்தையுமே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ये सारी चीजों को वो सिखाता है। 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எடுத்தீங்கன்னா, पहला कोरिन्थ और दूसरा कोरिन्थ को लेंगे तो இந்த ரெண்டு புத்தகமுமே, ये दोनों किताब, இது ஒரு கரெக்ஷன் புத்தகம். ये एक सुधार का पुस्तक है। இது ஒரு கரெக்ஷன் பண்ணக்கூடிய புத்தகம். இது ये एक सुधार का पुस्तक है। இந்த ரெண்டு புத்தகத்திலையும் ये दोनों किताब के अंदर நம்மளுடைய தவறுகளை நம்ம சரி பண்ணி கொள்ளலாம். हमारे गलतियों को हम ठीक कर सकते हैं। கொரிந்து பட்டணம் ஒரு பெரிய சபை நான் நினைக்கிறேன். और कोरिन्थ जो है एक शहर जो है बहुत बड़ा है, ஆனா அங்க நிறைய பாவங்களும் நிறைஞ்சிருந்தது. लेकिन वहां पाप भी भरा हुआ था। அவங்களுடைய சொந்த பழைய வாழ்க்கை மாதிரியே நடந்துட்டு இருந்தாங்க. वो अपने पुराने जीवन जैसे ही व्यतीत कर रहे थे। ஆனா பவுல் அதை சரி பண்ணி கொடுக்கிறார். लेकिन पौल उसे सुधारता है। நம்ம எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும். हम सब एक ही चीज को बोलना है। நமக்குள்ள பிரிவினை இருக்க கூடாது. हमारे अंदर भेद नहीं होना चाहिए। ஒரு சிலவங்க நான் அப்போலோவை சார்ந்தவன் என்றும், और कुछ लोग मुझे अपोलो का कहते हैं, நான் பேதுருவை சார்ந்த வேண்டும், मैं पतरस का हूं करके, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபரை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ऐसे हर व्यक्ति एक व्यक्ति को पकड़ रहे थे। ஆனா பவுல் என்ன சொன்னார் அப்படினா, लेकिन पौलुस ने क्या कहा? பவுலா, நாங்களா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டோம், हम आपके लिए क्रूस में टंगे क्या? நான் எங்களுடைய பெயர்லயா நாங்க ஞானஸ்நானம் கொடுத்துட்டு हमारे இருக்கோம், नाम से हम बपतिस्मा देते हैं क्या? அப்படி சொல்லி
அவன் ஒரு மனசுக்குள்ள கொண்டு வரான் ऐसे ஜனங்களை. बोलकर वो लोगों को एक मन के अंदर ले आता है। நீங்க ஒரு நபரை சார்ந்து இருக்காதீங்க. एक व्यक्ति को पकड़ कर मत रहिए। சிலுவையில் அடிக்கப்பட்ட யோசுவாவை பாருங்கன்னு சொல்லி சொன்னான். क्रूस पे जो मारा गया उस योशुआ को देखो। இப்படி அந்த புக்கை நீங்க எடுத்தீங்கன்னா ऐसे उस किताब को ले लेंगे तो ஆரம்பத்துல இருந்தே அவன் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வர்றான். शुरू से वो सुधारते आता है। இதெல்லாம் தேமாக்கு தெரியும். ये सब कुछ तेमा जानता है। இந்த தேமா ये तेमा जो है இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்தான். इस संसार के ऊपर इच्छा रखता था। இதுதான் அவன்கிட்ட வந்த ஒரு பெரிய தவறு. ये उसके पास एक बहुत बड़ा गुनाह था। இந்த உலகத்தின் மேல இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்தான். और इस संसार के ऊपर उसने इच्छा रखा। ஆசை வைத்தான் அதுக்கு அர்த்தம் என்ன? इच्छा रखना मतलब कैसा है? இதனுடைய பொருள் மேல ஆசை வைக்கிறது. इसके चीजों के ऊपर इच्छा रखना। இந்த உலகத்தின் நடைமுறையில போறது. और इस संसार के रिवाजों के हिसाब से चलना। இந்த உலகத்தின் ஜனங்களைப் போல வாழ்றது. इस संसार के लोगों के जैसे व्यतीत करना। இது எல்லாமே இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைக்கும்போது தன்னாலே வந்துரும். ये सारी चीज इस संसार के ऊपर जब हम इच्छा रखते हैं सब आ जाएगा। இந்த ஆசை வந்த உடனே ये इच्छा आते ही ஒரு காரியம் நடக்கும் பாத்துக்கிடுங்க. एक चीज होता है। நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். हम पहले से बहुत कुछ देखते आ रहे हैं। ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. दो मालिक के लिए हम काम नहीं कर நம்ம सकते। தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. परमेश्वर और संसार के लिए हम काम नहीं कर सकते। ஏதாவது ஒண்ணு நம்ம வெறுத்து இன்னொன்னு நம்ம நேசிக்க வேண்டியிருக்கும். एक चीज को नफरत करके दूसरे से प्रेम करना இங்க होगा। தேமா என்ன செய்தா? तेमा ने क्या किया? அவன் பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்துட்டான். वो इस संसार के ऊपर इच्छा रखता है। இந்த பிரபஞ்சத்தின் மேல நேசம் வைக்க इस ஆரம்பிச்சிட்டான். संसार के ऊपर प्रेम करने लगा। இந்த உலகத்தின் ஜனங்கள் போல வாழணும்னு நினைச்சிட்டான். इस संसार के लोगों की जैसे जीना चाहा। இவன் பவுல பாக்குறான். ये पौलुस को देखता है। பவுலுடைய ஊழியத்தை பாக்குறான். पौलुस के सेवा को देखता பாருங்க है। என்னைக்கு நம்ம பிரபஞ்சத்தின் மேல நம்ம ஆசை வைக்கிறோமோ देखिए जब हम इस संसार के चीजों के ऊपर इच्छा रखते हैं அன்னைக்கு ஊழியத்துல எல்லாமே தவறாதான் தெரியும். उस दिन सेवकाई के अंदर सब कुछ தவறாதான் தெரியும். गलत दिखेगा। நீங்க எவ்வளவுதான் சரியா பண்ணாலும் சரி आप कितना भी सही कीजिए उसको, பிரபஞ்சத்தின் மேல் ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்துட்டுனா इस संसार के ऊपर एक व्यक्ति को अगर इच्छा आ गया அதுக்கு பிறகு அந்த ஊழியத்துல குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. उसके बाद उस सेवकाई के अंदर गुनाह दिखाने लगेंगे। இன்னைக்கு யூடியூப்ல நம்ம பார்த்தோம் அப்படினா आज यूट्यूब के अंदर देखेंगे तो எல்லாரும் இன்னொருத்தர் பத்தி குற்றம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. हर कोई एक दूसरे के ऊपर गुनाह बताते हैं। எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி वो कितना बड़ा सेवक क्यों ना हो, அவங்கள பற்றி குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. उनके बारे में गलतियां निकालते हैं। தவறு இருந்தா தவறுதான், गलत है तो है। ஆனா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்துட்டுனா लेकिन इस संसार के ऊपर एक व्यक्ति को इच्छा आ गया இந்த तो தேமாக்கு ஆசை வந்தது. ये तेमा को इच्छा आ गया। பாருங்க பெரிய ஊழியக்காரனாகிய பவுலுடைய ஊழியத்து மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். देखिए इतना बड़ा सेवक के ऊपर, पौलुस के सेवकाई के ऊपर वो शक करने लगा। அந்த ஊழியத்தை விட்டு பிரிஞ்சிட்டான் அவன். उस सेवकाई से वो हट गया। ஏன் பிரியணும்? क्यों हटना है? இவ்வளவு பெரிய ஊழியத்தை விட்டு ஏன் பிரிஞ்சான்? इतनी बड़ी सेवकाई के अंदर से क्यों हटा? ஒரு மூணு காரியத்தை பவுலுடைய காரியத்துல பார்த்தான். और तीन चीजों को पौलुस के सेवकाई में देखा। இந்த மூணு காரியத்தை பார்த்த உடனே ये तीन चीजों को देखते ही தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்ததனால तेमा इस संसार के ऊपर इच्छा रखा, इसलिए பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? और इस संसार के ऊपर इच्छा आएगा तो क्या होगा? நான் நிறைய சம்பாதிக்கணும், मैं बहुत कमाना है, நான் நல்ல பேரும் புகழோட இருக்கணும், मैं अच्छा नाम के साथ रहना है, நான் நல்ல பிளெஸ்டடா இருக்கணும், और अच्छा आशीषमय होना चाहिए, எனக்கு எதுனாலும் நல்ல எனக்கு வேணும். कुछ भी हो मुझे मिल चाहिए। இதுதான் அவன் ரிச்னஸா நினைப்பான். इसे ही वो धन समझता था। இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்த உடனே इस संसार के ऊपर इच्छा रखते ही இவன் பவுலுடைய ஊழியத்தை விட்டு பிரிய वो ஆரம்பிச்சிட்டான். पौलुस के सेवकाई से हटने लगा। பவுலுடைய ஊழியத்தை விட்டு பிரிஞ்சு और पौलुस के सेवकाई से हटकर அவன் வேற ஒரு ட்ராக்ல போக ஆரம்பிச்சாச்சு. वो अलग ट्रैक में जाता है। பவுல் அவனுடைய எழுத்துல ரெக்கார்ட் பண்றான். और पौलुस अपने लिखावट में वो रिकॉर्ड करता है। தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து और तेमा इस संसार के ऊपर प्रिय जानकर என்னை விட்டு பிரிந்து मुझे छोड़कर பவுலை விட்டு பிரியறதுன்னா என்னது? पौलुस से अलग होना मतलब क्या है? பவுலுடைய ஊழியத்தை விட்டு பிரியறது, उसकी सेवकाई से अलग होना, பவுலுடைய அந்த உபதேசத்தை விட்டு பிரியறது, पौलुस के उपदेश से निकल जाना, பவுலுடைய டாக்டரினை விட்டு பிரியறது, और पौलुस के डॉक्ट्रिन से बाहर जाना। பவுலுடைய ஊழியத்துல எல்லா காரியத்திலிருந்து கம்ப்ளீட்டா அவன் பிரிஞ்சிடுறான். और पौल के सेवकाई के हर एक चीज से वो अलग हो जाता है। ரெண்டுல ஏதாவது ஒரு காரியத்துல தான் இருக்க முடியும். दोनों में कोई एक ही चीज में रह सकते हैं। இன்னைக்கு நம்மளுடைய ஆசை எது மேல இருக்குது? आज हमारा इच्छा किसके ऊपर है? நம்மளுடைய ஆசைகள் இந்த பிரபஞ்சத்து மேல இருக்க கூடாது. हमारी इच्छाएं संसार के ऊपर नहीं होना, நம்மளுடைய ஆசைகள் கர்த்தர் மேல இருக்கணும். हमारी इच्छाएं परमेश्वर के ऊपर होना है। யோசுவா சொல்லும்போது यहोशुआ जब कहता है, அவன் ஜனங்களை பார்த்து சொன்னா, वो लोगों को देखकर कहा, நீங்க யாரை சேவிப்பீர்கள்? तुम किसकी आराधना करोगे? நீங்க யாருக்கு நீங்க சேவை செய்ய போறீங்க? तुम किसकी आराधना करोगे? இந்த நதிக்கு அப்பால் இருக்கிற தேவர்களை சேவை செய்ய போறீங்களா? और नदी के पार उस देवताओं का पूजा करोगे? அல்லது இப்ப இருக்கிற இந்த எமோரிய தேசத்தில் உள்ள அந்த விக்கிரத்தை சேவிக்க போறீங்களா? या फिर अभी जो अमोरी देश में है उसके मूर्तियों की पूजा करोगे? நானும் என் வீட்டாரும் என்றால் मैं और मेरा घराना கர்த்தரையே
சேவிப்போம். परमेश्वर की ही आराधना ஒரு करेंगे। தீர்மானம் அவன்கிட்ட இருந்தது. एक स्थिर विचार उसके अंदर था। அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்படவில்லை. वो इस संसार के ऊपर इच्छा नहीं रखता था। யோசுவா வேணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். अगर वो चाहता तो इच्छा करता था। ஆனா யோசுவா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்படல. लेकिन योशुआ इस संसार के ऊपर इच्छा नहीं रखता। அவனுக்கு வேணும்னா எப்படினாலும் அவன் வாழ்ந்திருக்கலாம். वो उसे चाहे तो कैसे भी जी सकता था। மனம் போற போக்குல வாழ்ந்திருக்கலாம். मन कैसे जाता है वैसे जी सकता था। ஆனா அவன் தெரிந்து கொண்டது ஒரே ஒரு காரியம். लेकिन उसने एक ही चीज को चुना। நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். मैं और मेरा घराना परमेश्वर की आराधना करेंगे। இன்னைக்கு இததான் நம்மளும் இன்னைக்கு தேர்ந்தெடுக்க கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறோம். आज हम भी इसे चुनने का स्थिति में हैं। நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். मैं और मेरा घराना परमेश्वर की स्तुति करेंगे। அவரை மட்டும் சேவித்தா போதும். केवल उसकी सेवा करेंगे तो काफी है। மிச்ச எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. बाकी सब वो सही कर देगा। பாருங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்லும்போது पौलुस एक जब कहता है, நூற்றுக்கு அதிபதி சொல்லும்போது वो सूबेदार से जब कहता है, அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்டா, वो सूबेदार पूछा, பவுலை பார்த்து கேட்டா, पौलुस को पूछा, ஐயா நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? उद्धार पाने के लिए हम क्या करना है? அப்ப பவுல் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிட்டா. पौलुस एकदम साधारण रूप से बोल दिया, யோசுவா மேசியா மேல நீங்க விசுவாசம் வைங்க. यहोशू मसीहा के ऊपर विश्वास करो, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். तब तुम और तुम्हारे घराने उद्धार पाओगे। இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைங்க. यीशु मसीह के ऊपर विश्वास करो, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். तब उद्धार मिलेगा। நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி சொன்னா. तू और तेरा घराना उद्धार पाएंगे। ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு एक परिवार उद्धार पाने के लिए நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் மேல வைக்கணும். हमारा विश्वास परमेश्वर के ऊपर रखना है। நம்மளுடைய ஆசை கர்த்தர் மேல இருக்கணும். हमारी इच्छा परमेश्वर के ऊपर रहना है। இன்னைக்கு ஒருவேளை குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். आज हो सकता है परिवार उद्धार में नहीं आया ஆனா होगा, நம்ம உத்தமமா கர்த்தரை சேவிப்போமானால், लेकिन यदि हम सच्चाई से परमेश्वर की सेवा करेंगे, அவங்கள ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் கொண்டு வருவார். उनको अपने आप परमेश्वर ले आएगा। அப்படி கொண்டு வரலன்னு வைங்க, यदि नहीं ले आता है, இன்னும் நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். उसका मतलब यह है कि हम अभी तक ठीक नहीं நம்ம है, இன்னும் சரியாகலன்னு அர்த்தம். हम अभी तक ठीक नहीं है। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, நீ ஸ்திரப்படு, तू स्थिर हो जा, பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்து. बाद में दूसरों को स्थिर कर। அப்ப முதல்ல நம்ம ஸ்திரமாகிறதுக்கு ஆக வேண்டிய இருக்குது. तो पहले हम स्थिर होना है। எந்த காரியத்து மேல? किस चीजों के ऊपर? கர்த்தருடைய காரியத்து மேல நம்ம ஸ்திரமாக வேண்டிய இருக்குது. परमेश्वर की चीजों के ऊपर स्थिर होना है। பாருங்க பவுல் சொல்லும்போது, पौल जब कहता है, அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து அதான் சொன்னா. वो सूबेदार को देखकर कहा, பாருங்க வாசிங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், पढ़ेंगे प्रेरितों का काम 16वां अध्याय, அதுல 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 31वें वचन को पढ़ेंगे। அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, यीशु मसीह पर विश्वास कर, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் तो ரட்சிக்கப்படுவீர்கள். तू और तेरा घराना उद्धार पाएगा। அப்ப நம்ம வீட்டார் ரட்சிக்கப்படணும் அப்படினா, तो हमारे घराने उद्धार पाना है तो நம்ம விசுவாசித்தா போதும். हम विश्वास करेंगे तो काफी है। நம்ம முழு மனதா விசுவாசித்தோம்னா, पूरे मन से अगर विश्वास करेंगे முழு तो குடும்பமும் ரட்சிக்கப்படும். पूरा परिवार उद्धार पाएगा। பாருங்க இது வேதம். ये कलाम है, வேதத்தில் சொல்லப்பட்டது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. और कलाम में जो बोला गया है वो सच और सच्चाई है, அதை யாருமே மறைக்க முடியாது. उसे कोई छिपा नहीं सकता। சோ நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது, तो हम यीशु मसीह पर जो विश्वास करते हैं, யெகோஷுவா மேசியா மேல விசுவாசத்தை வைக்கும்போது, यहोशू मसीहा के ऊपर विश्वास रखते समय நீயும் உன் வீட்டாரும் तू ரட்சிக்கப்படுவீர்கள். और तेरा घराना उद्धार நம்மளுடைய पाएगा, முழு குடும்பமும் अपना ரட்சிக்கப்படும். पूरा परिवार उद्धार पाएगा। இன்னைக்கு நம்மளுடைய ஆசை எது மேல இருக்குது? आज हमारा इच्छा किसके ऊपर है? என்னமோ நடந்து போட்டு நான் கர்த்தருக்குள்ள இருக்கேனா, कुछ भी होने दो, मैं परमेश्वर के अंदर है क्या, அது போதும் அப்படி நினைப்பாங்க. वो काफी है करके நிறைய பேர் सोचेंगे। என்கிட்ட சொல்லி இருக்காங்க, बहुत सारे लोगों ने मुझसे कहा है, என் குடும்பத்தை மறந்துட்டேன் பிரதர், मैं मेरे परिवार को भूल गया, நான் சரியா இருக்கேனா அதான் பாக்குறேன். मैं सही हूँ क्या वही देखता हूँ। அதுக்கு அர்த்தம் அவங்க இன்னும் சரியாகல. उसका मतलब यह है कि वो अभी तक ठीक नहीं அவங்க हुए, இன்னும் அவங்களுடைய விசுவாசத்துல பலப்படல. वो अभी तक उनके विश्वास के अंदर बल नहीं पाए। அவங்க கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தால், वो यदि परमेश्वर के ऊपर विश्वास रखते हैं, முழு குடும்பத்தையும் கர்த்தருக்கு பிடிச்சு கொண்டு வருவார். पूरा परिवार को परमेश्वर लेकर आएगा। நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். मैं और मेरा घराना परमेश्वर की आराधना करेंगे। இந்த வார்த்தை யோசுவாக்கு மட்டும்தானா? ये वचन केवल यहोशू को ही है இது क्या? நம்மளுக்கு கிடையாதா? ये हमारे लिए नहीं है, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனம் தான். हर किसी के लिए ये वचन है। அப்ப நம்ம இந்த வசனத்தை சொல்லணும் அப்படினா, तो ये वचन को यदि हम बोलना है, அவர் மேல விசுவாசமா வைப்போம். उसके ऊपर विश्वास रहना நம்ம है। முழு குடும்பமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவாங்க. पूरा परिवार परमेश्वर के समूह के अंदर आ जाएगा। நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய வாஞ்சை இந்த பிரபஞ்சத்து மேல இருக்க கூடாது. हमारी इच्छाएं, हमारी आशाएं इस संसार के ऊपर
पर नहीं रहना। எப்பவும் தேமாக்கு இந்த உலகத்து மேல ஆசை வந்துச்சோ और जब तेमा को संसार के ऊपर इच्छा आई, அப்பமே ஊழியத்தை விட்டு பிரிஞ்சிட்டான், तब ही वो सेवकाई से अलग हो गया, பவுலை விட்டு பிரிஞ்சிட்டான், पौलुस से अलग हो गया, பவுலுடைய செய்தி விட்டு பிரிஞ்சிட்டான், पौलुस के संदेश से अलग हो गया, அந்த பவுலுடைய அரவணைப்புல இருந்து பிரிஞ்சிட்டான், और पौलुस के गहरावे के अंदर से बाहर निकल गया, தேவனுடைய கவரிங்ல இருந்து பிரிஞ்சிட்டான், परमेश्वर के छाव परमेश्वर के गहरावे से वो निकल गया, பவுலுடைய மென்டர்ஷிப்ல இருந்து பிரிஞ்சிட்டான், पौल के सिखाने के स्थिति के अंदर से वो निकल गया, அவனுடைய वழிநடத்தல இருந்து பிரிஞ்சிட்டான், उसके मार्गदर्शन के अंदर से निकल गया, எல்லா காரியத்தில இருந்து பிரிஞ்சு போய்ட்டான், அவன் सारी चीजों से वो निकल गया। அவன் பவுல்ட்ட ஒரு விதமான காரியத்தை பார்த்தான் वो பாத்துடுங்க, पौल के अंदर एक चीज को उसने देखा, அவன் பவுல்ட்ட ஒரு மூணு காரியத்தை பார்க்கறான், वो पौलुस के अंदर 3 चीज को देखता है। இத பார்த்த உடனே அவன் என்ன நினைச்சான்னா, इसे देखते ही उसने क्या कहा, இந்த பவுல் சரி கிடையாது ये पौल ठीक नहीं है, அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போய்ட்டானா, ऐसे बोलकर अलग हो गया। பாருங்க வாசிங்க, पढ़ेंगे அதே 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் दूसरा तिमोथी का 4वां अध्याय அதுல 13ஆம் வசனத்தை வாசிங்க, 13वें वचन को पढ़ेंगे। जो बागा मैं त्रोआस में करपुस के यहाँ छोड़ आया हूँ, जब तू आए तो उसे और पुस्तकें विशेष करके चर्म पत्रों को लेते आना। பாருங்க இங்க தீமோத்திட்ட பவுல் ஒரு காரியத்தை சொல்றார், तिमोथी के पास पौलुस एक बात बोलता है, என் மேல் வஸ்திரத்தை மேல் அங்கே நாங்க விட்டுட்டு வந்தேன், और मेरे वस्त्र को मैंने वहां पर छोड़ दिया है, கார்ப்பு என்பவன்ட்ட நான் விட்டுட்டு வந்தேன், कारपुस नाम के व्यक्ति के पास छोड़ दिया நீ है, அவன்ட்ட வரும்போது நீ அதையும் கொண்டு வா, और आते समय उसे भी ले आ। அவனுக்கு ஒரு மாற்று வஸ்திரம் மட்டும் தான் இருக்குது, उसको बदलने के लिए एक वस्त्र था, அவனுக்கு கொஞ்சம் வஸ்திரம் தான் இருந்துச்சு, थोड़ा ही वस्त्र थे, அதனாலதான் தீமோத்திட்ட சொல்றான், इसलिए तिमोथी में कहता है, நீ அங்கிருந்து நீ பார்க்க வரும்போது तू वहां से मुझे देखने के लिए जब आता है, கார்ப்பு என்பவனுடைய வீட்ல நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், कारपुस नाम के व्यक्ति के पास मेरे कपड़े को छोड़ दिया நீ है, வரும்போது கொண்டு வா। तो आते समय ले आ। இந்த தேமா என்ன பார்த்தான், ये तेमा ने क्या देखा, இந்த பவுலுடைய ஊழியம் இவ்வளவு பெரிய ஊழியமா இருக்குது, ये पौलुस का सेवा इतना बड़ा है, ஆனா இவன்ட்ட துணிமணியே இல்லையே, लेकिन इसके पास कपड़े नहीं है, இவனுக்கு ஆசீர்வாதமே இல்லையே, आशीष ही नहीं है, இவனுக்கு கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கவில்லையே, परमेश्वर ने इसे आशीष ही नहीं किया, இவன் ஏதோ ஒரு ஊழியத்தை தவறு பண்ணிட்டு இருக்காரு, वो सेवकाई के अंदर कुछ तो गलत कर रहा है, இவனுடைய எண்ணம் வேற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டு, इसके विचार अलग होने लगे, ஏன்னா இவன் யார் மேல ஆசைப்பட்டான், क्योंकि ये किसके ऊपर इच्छा रखता है, இந்த தேமா வந்து பிரபஞ்சத்து மேல ஆசைப்பட்டான், तेमा जो है संसार के ऊपर इच्छा रखा, பிரபஞ்சத்து மேல ஆசைப்பட்டா என்ன நடக்கும், संसार के ऊपर इच्छा रखेंगे तो क्या होगा, நம்ம பவுல் கிட்ட இந்த வண்டி இல்லையே, हमारे पौल के पास ये गाड़ी नहीं है, நம்ம பவுல் கிட்ட இந்த காரியம் இல்லையே, हमारे पौल के पास ये चीज नहीं है, இவர்ட்ட இந்த துணி இல்லையே, इसके पास ये कपड़ा नहीं है, இவனுடைய கண்ணாடி வேற மாதிரி மாறி போச்சு, इसके आईना जो है बदल गया, இவன் உலக பிரகாரமான கண்ணாடியை போட்டா, ये संसार के रूपी इस चश्मा को पहन लिया, உலகத்தின் ஜனங்களை பார்க்கறான், वो संसार के लोगों को देखता இந்த है, உலகத்தில் ஜனங்களே எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க, ये संसार के लोग कितने आशीषमय हैं, ஆனா பவுலுடைய ஊழியம் சொல்ற அவன்ட்ட ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, लेकिन पौलुस का सेवा करके कहता है उसके पास आशीष ही नहीं। பாருங்க நிறைய பேர் தப்பா ஒரு கணக்கு போடுவாங்க, என்ன அப்படினா बहुत सारे लोग ऐसे गलत हिसाब लगाते हैं, वो क्या है, ஆசீர்வாதம் வந்து பணம் தான் ஆசீர்வாதம் நினைப்பாங்க, वो सोचते हैं कि धन ही आशीष है, பணம் ஆசீர்வாதம் இல்ல, धन आशीष नहीं है, பணம் ஆசீர்வாதம் கிடையாது, धन आशीष नहीं है, பணம் எல்லா தீமைக்கும் வேர்ன்னு சொல்லி और சொல்லப்பட்டிருக்குது, धन जो है सारे बुराइयों का जड़ है करके அது कलाम कहता பாதாள है, வரைக்கும் கொண்டு போகுமா, वो नरक तक ले जाएगा, அந்த பணம் வந்து ஆசீர்வாதம் சொல்லி யாரும் சொல்ல वो முடியாது, धन आशीष है करके कोई नहीं बोल सकता। பாருங்க இந்த ஊழியத்துல அவன் பார்க்கும்போது, वो सेवकाई में जब देखता है, அவன் பார்க்கறான் பவுலுடைய ஊழியத்தை பார்த்துக்கிட்டு, वो पौलुस के सेवा को देखता है, உலகத்துல ஜனங்கள் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க, संसार के लोग इतने आशीषमय हैं, இவன்ட்ட சரியான துணி கூட இல்லையே, इसके पास बराबर पहनाव भी नहीं है, துணியை கூட விட்டுட்டு வந்துட்டானே, वो कपड़े को भी छोड़ कर आया, மாற்று வஸ்திரம் இல்லையே, वो बदलने के लिए भी कपड़ा नहीं அவனுடைய है, ஊழியத்தை பார்த்துட்டு उसके सेवकाई को देखकर அவனுடைய ஊழியத்துல தவறு கண்டுபிடிக்க उसके ஆரம்பிச்சிட்டான், सेवकाई के अंदर गुनाह बताने लगा, என்னைக்கு இந்த பிரபஞ்சத்து மேல ஆசை வைக்கிறாங்களோ, और जिस दिन इस संसार के अंदर इच्छा रखते हैं, அன்னைக்கு பவுலை விட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டான், उस दिन पौलुस से अलग होने लगे, கொஞ்சம் கொஞ்சமா மனசு விட ஆரம்பிச்சது, थोड़ा थोड़ा करके उनका मन छूटने लगा, ஒரு நாள் கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டான், और एक दिन पूरी तरह से बाहर निकल இந்த गया। தேமா பாருங்க தேமா இந்த பிரபஞ்சத்து மேல ஆசைப்பட்டதுனால देखिए तेमा जो है संसार के ऊपर इच्छा रखता है, इसके लिए எவ்வளவு பெரிய ஊழியத்துல இருந்து வெளியே போயிட்டான் பாருங்க, कितनी बड़ी सेवकाई के अंदर से वो बाहर निकल இன்னைக்கு गया। பைபிள்ல ரெக்கார்டா இருக்குது, आज कलाम के अंदर रिकॉर्ड है, அவன் ஊழியத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னு वो சொல்லி, संसार वो सेवकाई से बाहर निकल गया, ஊழியத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லி ஒரு वो ரெக்கார்ட் सेवकाई ஆயிடுச்சு, से बाहर निकल गया करके एक रिकॉर्ड இன்னைக்கு है। நம்மளுடைய ஆசை இந்த பிரபஞ்சத்து மேல இருக்க கூடாது, आज हमारा इच्छा इस संसार के ऊपर नहीं होना, ஆசீர்வதிக்கப்படுறது பங்களா வச்சு இல்ல, और आशीष जो है बंगला से नहीं, ஆசீர்வதிக்கப்படுறது கார் வச்சு கிடையாது, और आशीष कार से नहीं, ஆசீர்வதிக்கப்படுறது பேங்க் பேலன்ஸ் வச்சு
கிடையாது, और आशीष बैंक बैलेंस से नहीं, அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறது ஆசீர்வாதம். उसका अनुग्रह हमारे साथ रहना ही आशीष है, அவர் நம்ம கூட இருக்கிறது वो ஆசீர்வாதம். हमारे साथ रहना ही आशीष है। நம்மளுக்கு இந்த உலகத்தின் மேல் ஆசை இருக்காது. हमको इस संसार के ऊपर आशा नहीं होगा। நீங்க எதை போட்டாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. आप कुछ भी पहनेंगे तो अब चिंता नहीं करेंगे, யார் என்னை எப்படி பார்க்கறாங்கற கவலை உங்களுக்கு இருக்காது. कौन मुझे कैसा देखेगा करके ऐसा चिंता नहीं होगा। நீங்க கர்த்தரை மட்டும் பார்த்துட்டே போயிட்டு இருப்பீங்க. आप केवल परमेश्वर को देखकर जाते रहेंगे, ஏன்னா உங்களுடைய ஆசை இந்த பிரபஞ்சத்து மேல இருக்காது. क्योंकि आपका इच्छा इस संसार के ऊपर नहीं होगा। இந்த தேமாவுக்கு இந்த பிரபஞ்சத்து மேல ஆசை வச்சதுனால ये तेमा इस संसार के ऊपर इच्छा रखता था, அவன் इसलिए கண்ணாடியே கொஞ்சம் ட்ரபிள் ஆயி போச்சு. उसके चश्मे में गड़बड़ हो गई। அவன் பவுல வேற மாதிரி பார்க்க वो ஆரம்பிச்சிட்டான். पौलुस को अलग तरीके से देखने लगा, அவனுடைய ஊழியத்துல ஆசீர்வாதம் இருக்கான்னு பார்க்க उसके ஆரம்பிச்சான். सेवकाई के अंदर आशीष है क्या देखने लगा। இன்னைக்கு இதே போல நிறைய பேர் வருவாங்க. ऐसे ही बहुत सारे लोग आएंगे, இந்த பிரபஞ்சத்து மேல ஆசை வச்சா इस संसार के ऊपर इच्छा रखेंगे तो கர்த்தர் மேலே குற்றத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. परमेश्वर के ऊपर ही गुनाह बताने அவர் लगेंगे, மேலே தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. उसके ऊपर ही गुनाह बताएंगे। அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் எப்படி வந்தார், इस संसार में आते समय वो कैसा आया, மரிக்கும் போது எப்படி மரிச்சார், मरते समय कैसे मरे, அவர் மேலே தப்பு பண்ண ஆரம்பிச்சு தப்பு காமிக்க उसके ஆரம்பிச்சிருவாங்க. ऊपर ही गुनाह बताने लगेंगे। பிரபஞ்சத்து மேல நமக்கு ஆசை வரவே इस கூடாது. संसार के ऊपर हमें इच्छा नहीं आना அப்படி चाहिए। வந்துச்சுனா यदि ऐसा आता है, வேதத்துல ஒவ்வொரு இடத்துலயா நீங்க குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. कलाम के अंदर हर एक जगह में आप गुनाह இந்த देखने लगेंगे। வேதம் தான் நம்மள சரி பண்ணணும். ये कलाम ही हमें सुधारना है, ஆனா நம்ம அதை சரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். हम उसे सुधारने लगेंगे। இன்னைக்கு ஆர்க்கியாலஜிஸ்ட் அதான் பண்ணிட்டு आज இருக்காங்க. आर्कियोलॉजिस्ट वही कर रहे हैं। இந்த மோசஸ் வந்து சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்து போனான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். और मूसा जो है लाल समुद्र दो भाग करके वो गया करके हम विश्वास करते हैं। அவன் என்ன சொல்றான்ல அப்படிலாம் இல்ல. वो क्या कहता है, ऐसा नहीं है। எப்படி கொண்டு போறான் பாருங்க. वो कैसा ले जाता है देखो, அந்த ஸ்டேட்மெண்டே தப்புன்னு சொல்ல வராங்க. वो वाक्य गलत है करके कहता है। எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து கொடுத்திருக்கிறார். कितना बड़ा अद्भुत उसने किया है। இது ஒரு தடவை செய்யல, ये एक बार नहीं किया, அங்க யோர்தான 2-3 தடவை கர்த்தர் பிளக்கிறார். यरदन को 2-3 बार परमेश्वर दो भाग करता है। இன்னைக்கும் தண்ணியை பிளக்கிற தேவன். आज भी पानियों को दो भाग करने वाला परमेश्वर है। இன்னைக்கும் அற்புதத்தை செய்கிற தேவன் அவர். आज भी अद्भुत करने वाला परमेश्वर है। இன்னைக்கும் அதிசயத்தை செய்வார். आज भी अद्भुत को करेगा। பாருங்க, ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்றேன். एक छोटी बात बताता हूँ, அப்போ உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்வாருங்கிறது உங்களுக்கு புரியும். तब आप समझेंगे कि परमेश्वर कितना बड़ा अद्भुत करेगा करके। சிம்சோனை யூத கோத்திர ஜனங்கள் கட்டி, और सिमसोन को यहूदा गोत्र के लोग बांधकर, அவனை கட்டி அவனை பெலிஸ்தியன் கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. उसे बांधकर फिलिस्तियों के हाथ में सौंप दिए। இவனை பிடிச்சு எல்லாரும் சந்தோஷமா போறாங்க. इसे पकड़कर सब खुशी के साथ जा रहे थे। அவனை பிடிக்கிறதுக்கு 1000 பேர் வந்திருக்காங்க. उसे पकड़ने के लिए 1000 लोग आए हैं। இவங்க எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது ये सब खुशी के साथ जाते समय ஒரு இடத்துக்கிட்ட வந்தாங்க. एक जगह पर आए। எந்த இடத்துக்கிட்ட வந்தாங்க? कहां पर आए? லெஹி அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வர்றாங்க. लेखी नाम की जगह पर आ गए। லெஹினா என்ன தெரியுமா? लेखी का मतलब क्या है? லெஹி அப்படினா கழுதையினுடைய தாடை எலும்பு. और लेखी का मतलब गधे का जबड़ा। அந்த தாடை எலும்பை எடுத்து उस जबड़े को निकालकर கர்த்தருடைய அபிஷேகம் சிம்சோன் மேல இறங்கின உடனே और परमेश्वर का अभिषेक सिमसोन के ऊपर उतरते அந்த ही தாடை எலும்பை எடுத்தா वो उस गधे के जबड़े को निकाला। தாடை எலும்பு எவ்வளவு பெருசா இருக்கும்? और जबड़े का हड्डी कितना लंबा होगा? ஒரு அந்தாज சொல்லுங்களேன். एक अंदाज बोलिए, எவ்வளவு பெருசா இருக்கும்? कितना बड़ा होगा? தாடை இவ்வளவு பெருசு. ஓகே, வேற எவ்வளவு பெருசா? இவ்வளவு பெருசா இருக்கும். கழுதையினுடைய தாடை எலும்பு और गधे का जबड़ा जो है இவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு முழத்துக்கு இருக்கும் பாத்துக்கிடுங்க. एक हाथ का हिसाब का होगा। கிட்டத்தட்ட 18 इंचல இருக்கும் அது. वो 18 इंच तक होता है। இந்த தாடை எலும்பை நீங்க பாத்தீங்கன்னா, इस जबड़े के हड्डी को देखेंगे तो இப்போ பாருங்க, நான் என் கையை நான் வச்சு காமிக்கிறேன். मेरे हाथ को रख के दिखाता हूँ, அந்த மாதிரி தான் இருக்கும். ऐसा ही होगा। இந்த மாதிரி ऐसा होता है। இந்த மாதிரி அதனுடைய தாடை எலும்பு. ऐसे ही उसका जबड़े का हड्डी होता இந்த है। ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ये आगे का जो भाग है, அதனுடைய முன்னாடி இருக்கிற பல்லு, उसका आगे का दांत है। அப்புறம் இந்த கை அந்த தாடை எலும்பு இப்படி வளைஞ்சிருக்கும். और उसके बाद ये जबड़ा जो है ऐसे मुड़ा हुआ होगा। இந்த இடத்துல அதனுடைய கடவாய் பல்லு இருக்கும். और उसका ऊपर का जो बड़ा दांत है वो होगा। இப்படி வச்சு பாத்தீங்கன்னா, ऐसे रख के देखेंगे तो இதே மாதிரி தான் அதனுடைய லுக் இருக்கும். ऐसे ही उसका रूप होगा। இந்த இடத்துல பிடிமானம் இருக்கும். और यहाँ पर एक पकड़ होगी। இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குது. और पकड़ने के लिए अच्छा जगह होगा। இந்த இடத்துல பிடிச்சு इस जगह पे पकड़कर அர்வாள் மீது யூஸ் பண்ணிருக்கான் அவன். तलवार की तरह उसने उपयोग किया है। அர்வாள் எப்படி லைட்ல வளைஞ்சிருக்கும்ல, और तलवार ऐसे मुड़ा हुआ होगा ना, அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கும் அது. वैसे वो तेज होगा। அந்த தாடை எலும்பை எடுத்து उस जबड़े को निकालकर 1000 பேரை முறியடிச்சான். हजारों लोगों को मार गिराया। 1000 பேர் முறியடிச்ச உடனே 1000 लोगों को मार गिराने के बाद அவன் என்ன சொன்னான் தெரியுமா? उसने क्या बोला? பாருங்க, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் न्यायों का 15वां अध्याय 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18वां वचन को पढ़ेंगे।
அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்றான். இப்போ சிம்சோனுக்கு மிகவும் தாகம் உண்டாயிட்டு. अब सिमसोन बहुत प्यासा था ஏன்னா 1000 பேரை வீழ்த்திருக்கிறானே. क्योंकि 1000 लोगों को उसने मार गिराया. 1000 பேரை வீழ்த்துறதுன்னா சாதாரணமான காரியமா? वो 1000 लोगों को मार गिराना साधारण बात है ஏன்னா क्या? ஒரே அடியில கொண்டு போட்டுருப்பானா? वो एक ही झटके में मार दिया होगा क्या? அட்லீஸ்ட் 2-3 அடியாவது அடிச்சிருப்பான் யாரையாவது. और 2-3 फटका तो मारा ही होगा. 1000 பேர் அடிக்கணும்னா 1000 लोगों को मारना है तो அட்லீஸ்ட் 3000 தடவையாவது அவன் தன்னுடைய இந்த என்ன சொல்வாங்க இந்த கழுதையின் தாடை எலும்பை பயன்படுத்தி இருக்கணும். वो कम से कम 3000 बार उस जबड़े की हड्डी को वापरा होगा. அவன் 3000 தடவை பயன்படுத்தணும் 5000 தடவை பயன்படுத்தணும் தெரியாது. 3000 बार उसे वापरा या 5000 बार वापरा हम नहीं जानते. ஆனா அத்தனை தடவை பயன்படுத்துறதுக்கு लेकिन उतने बार वापरने के लिए அவனுக்கு எவ்வளவு பலம் தேவை, उसको कितना बल चाहिए, எவ்வளவு ஸ்டாமினா தேவை, कितना स्टैमिना चाहिए. இப்ப பைபிள் சொல்லுது அவன் தாகம் அடைந்தான். और कलाम कहती है कि वो प्यासा था. அவன் ரொம்ப தாகத்தோடு இருக்கிறான். बहुत प्यास के अंदर है. அப்ப கர்த்தர் பார்த்து சொன்னா, प्रभु को देखकर कहता है, கர்த்தாவே இவ்வளவு ஊழியத்தை செஞ்சு முடிச்சிட்டேன், है प्रभु इतना सेवा मैंने कर எனக்கு दिया, ரொம்ப தாகம் எடுக்கிறதாவே, मुझे बहुत प्यास, मैं बहुत எனக்கு प्यासा हूं, தாகத்துல சாகணுமா, मैं प्यास में मर जाना है எனக்கு क्या? கொஞ்சம் தண்ணி தாங்கப்பா. मुझे थोड़ा पानी दीजिए. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया? பாருங்க 21 வசனத்தை வாசிங்க. 21वें वचन को पढ़िए. அப்பொழுது தேவன் லேகிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். லேகிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினான்னு சொல்லி தமிழ்ல கொடுத்திருக்குது. और तमिल में दिया गया है कि उस लेगी के खाई को उसने खोल दिया. हिंदी वासिंगे, हिंदी में पढ़ेंगे. तब परमेश्वर ने लही में ओखली सा गड्ढा कर दिया. லெஹி அப்படிங்கிறதுல और लेही அது கொஞ்சம் குழி உண்டாக்குனாராம். तो वहां पर थोड़ा सा गड्ढा कर दिया. லெஹின அர்த்தம் என்னது? लेगी का मतलब क्या है? ஜாபோன், वो जबड़े की हड्डी. இந்த கழுதையினுடைய தாடை எலும்பு, और जबड़े की हड्डी. இந்த கழுதையின் தாடை எலும்புல उस जबड़े गधे के जबड़े की हड्डी के अंदर கொஞ்சம் குழியை உண்டாக்குனார். थोड़ा सा खड्डा कर दिया. கொஞ்சம் குழியை உண்டாக்குனார் थोड़ा सा கர்த்தர். खड्डा परमेश्वर ने किया. அவர் தரையில உண்டாக்கல, वो जमीन पर नहीं किया. அவர் அந்த லேகிங்கிற அந்த பள்ளத்தாக்குல உருவாக்கல, वो उस लेही के तराई के अंदर नहीं किया. அவர் லேகில தான் ஒரு குழியை वो உருவாக்குறாரு. लेही के अंदर ही एक खड्डा को बनाता है. அந்த கழுதையினுடைய தாடை எலும்புல குழியை உண்டாக்குறார். और गधे के जबड़े के हड्डी के अंदर ही वो खड्डे को बनाता है. அங்க உருவாக்கி என்ன செய்தார் பாருங்க. वो बना के क्या करता है? அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அதுல இருந்து தண்ணி வந்துச்சாம். और उसमें से पानी निकल के निकलने எங்க இருந்து தண்ணி வந்துச்சு? कहां से पानी आया? கழுதையினுடைய தாடை எலும்புல இருந்து தண்ணி வருது. गधे के जबड़े के हड्डी के अंदर से पानी आती है. ஒரு கழுதையின் தாடை எலும்புல இருந்து கர்த்தர் தண்ணீரை கொண்டு வர முடியுமானால், एक गधे के जबड़ी के अंदर से अगर पानी ले आ सकता है, கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய முடியும் நமக்கு. परमेश्वर सब कुछ कर सकता है. நம்மளும் ஒரு கழுதை தான். हम भी एक गधे हैं. நமக்குள்ள இருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர முடியும். हमारे अंदर से परमेश्वर आशीष दे सकता है. நமக்கு என்ன தேவை அவர் தருவார். हमें जो चाहिए वो देगा. அது நமக்குள்ள தான் இருக்குது. वो हमारे अंदर ही है. ஆசீர்வாதம் உங்க கூடே தான் இருக்குது. आशीष आपके अंदर ही है. நம்ம அது பின்னால ஓட வேண்டாம். हम उसके पीछे नहीं जाना. அதுதான் நம்ம பின்னால வந்துகிட்டே இருக்குது. वो ही हमारे पीछे आएगा. ஆசீர்வாதம் நம்ம பின்னாலே வந்துகிட்டு இருக்குது. आशीष हमारे पीछे आएगा. நம்ம அது பின்னால ஓட வேண்டியது இல்ல. हम उसके पीछे जाने का जरूरत இன்னைக்கு नहीं. எதுல மிஸ்டேக் நடக்குனா, आज किस चीज में गलत होता है? எனக்கு சீக்கிரமா சம்பாதிக்கணும், मैं जल्दी कमाना है, நான் சீக்கிரமா பணக்காரனா मैं மாறணும். शीघ्र धनवान बनना ஏன்னா है. ஆசை எங்க இருக்குது? इच्छा कहाँ पर है? இப்பிரபஞ்சத்தின் மேல इस இருக்குது. संसार के ऊपर है. இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை இருக்குமானால் इस संसार के अंदर अगर इच्छा होगा तो நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிதான் ஓடும். हमारे विचार ऐसे ही நம்ம जाएंगे. அந்த ஆசீர்வாதத்து பின்னாலே ஓடிக்கிட்டு இருப்போம். हम आशीष के पीछे ही जाते रहेंगे. ஆனா நம்ம கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கும்போது, लेकिन हम परमेश्वर के ऊपर अगर प्रेम से रहेंगे, அவருக்கு நம்ம ஊழியத்தை செய்யும்போது, उसकी सेवा करते समय ஆசீர்வாதம் நம்ம பின்னாலே வரும். आशीष हमारे पीछे आएगा. நம்ம அது பின்னால போக வேண்டியது हम उसके இல்ல. पीछे जाने का जरूरत The नहीं. blessing will follow you. वो आशीष आपका पीछा आएगा. You should not follow the blessing, और आप उस आशीष का पीछा नहीं करना है, but the blessing will follow you. लेकिन वो आशीष आपके पीछे கர்த்தர் आएगा. அவ்வளவு பெரிய கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने इतनी बड़ी अनुग्रह हमें दिया ஆனா है. அந்த தேமா என்ன செய்தான் அப்படினா, लेकिन ये तेमा ने क्या किया? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து इस संसार के ऊपर आशा रखी, பவுலை விட்டு பிரிந்து போனார். पौलुस से अलग हो गया. எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான காரியம் ஆகி போச்சு वो பாருங்க. कितना खतरनाक चीज हो गया. அவருடைய देखो வாழ்க்கை எப்படி பரிதாபமாயிட்டு பாருங்க. उसका जीवन कैसा हो गया. देखो பாருங்க, அவன் பார்க்கறான், பவுலுடைய ஊழியத்தை பார்க்கறான். वो पौलुस की सेवा को देखता है.
இவனுக்கு துணியே சரியா இல்ல, इसके पास कपड़ा ही नहीं, அங்க ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டான், वहां एक जगह में छोड़ दिया, அதையும் கொண்டு வர சொல்றான். उसे भी ले आने के लिए कहता இவன் है। ஊழியத்துல ஆசீர்வாதமே இல்ல. इसके सेवकाई में आशीष ही नहीं है। ஊழியத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். और सेवकाई के अंदर परमेश्वर हमारे साथ रहना ही आशीष है। அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். उसका अनुग्रह हमारे साथ रहना ही आशीष है। முதல் காரியம் இந்த தேமா அதை தான் பார்த்தா. और सबसे पहले तेमा ने उसी चीज को देखा। இரண்டாவது காரியம் பார்க்கறான் ஒரு காரியத்தை. और दूसरा वो देखता है, பாருங்க அதுல 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் और दूसरा तिमोथी 4 अध्याय அதுல 12 வசனத்தை வாசிங்க. 12वें वचन को हम पढ़ेंगे। सिकंदर ठठेरे ने मुझसे बहुत बुराइयां की है, प्रभु उससे उसके कामों के अनुसार बदला देगा। तू भी उससे सावधान रह, क्योंकि उसने हमारी बातों का बहुत ही विरोध किया है। பாருங்க இங்க அலெக்சாண்டர்ங்கற நபரை குறித்து பவுல் பேசுறார். अलेक्जेंडर व्यक्ति के बारे में पौलुस बोलता है। இதுவும் தேமாக்கு தெரியும். ये भी तेमा जानता है। அலெக்சாண்டர் என்ன செய்தா அப்படினா, अलेक्जेंडर ने क्या किया? இந்த பவுலுக்கு விரோதமா அவன் நின்றானா. वो पौलुस के विरुद्ध था। அவன் பவுலுக்கு விரோதமா நின்றான். वो पौलुस के विरुद्ध था। ரொம்ப கொடிதான காரியத்தை செய்றான் பவுலுக்கு விரோதமா. और पौलुस के विरुद्ध में बहुत भयानक चीज करता இத है। அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். इसे वो देख रहा है। இந்த பிரபஞ்சத்து மேல அவன் ஆசை வந்ததனால, और संसार के ऊपर इच्छा आने की वजह से முதல்ல இருந்த பவுல் அவன் பார்க்கல. पहले जो पौल था उसे देखा नहीं। இப்போ அவன் புதுசா பவுல பார்க்கறான். अब वो नई तरीके से पौल को देखता है। இவன் பார்க்கறான் இந்த அலெக்சாண்டர் இவ்வளவு பண்றான். ये अलेक्जेंडर इतना करता है। இந்த பவுல் ஒண்ணுமே பேச மாட்டேங்காரு. ये पौल कुछ बोलता नहीं है। இந்த பவுல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேங்காரு. ये पौल कुछ करता नहीं है। அன்னைக்கு மட்டும் அந்த ஊழியத்தின் புதுசுல, वो सेवकाई के सेवकाई शुरुआत में, பவுல் அந்த ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்துல, और पौलुस के सेवकाई की शुरुआत स्थिति में, இந்த பவுல் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது, पौल एक जगह में जब सेवा के लिए जाते हैं, அங்க ஒரு நபர் வந்து இவனுக்கு விரோதமா நிக்கிறான். एक व्यक्ति इसके विरुद्ध उठता है। அப்ப இவன் என்ன சொல்றான்னா, பவுல் என்ன சொன்னா, तब पौल क्या कहता है? கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்குது, परमेश्वर का हाथ तेरे ऊपर நீ है, சில காலம் சூரியனை பார்க்க மாட்டாய். और तो कुछ दिन सूरज को नहीं देखेगा। அவனுக்கு விரோதமா நின்ன உடனே उसके विरुद्ध खड़े होते ही அவன் மேல ஒரு நியாய தீர்ப்பை கூறுறான். उसके ऊपर एक शाप को देता है। அவன் மேல ஒரு ஜட்ஜ்மென்ட் வைக்கிறான். उसके ऊपर एक जजमेंट को रखता है। அவன் மேல ஒரு காரியத்தை செய்றான் பாருங்க. उसके ऊपर एक चीज करता है, देखिए। இத அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். इसे वो देखता है। இந்த பவுல் இப்படிலாம் பண்ணானே. ये पौल ऐसा कर रहा था। ஆனா இன்னைக்கு பவுல் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டாருன்னு लेकिन आज நினைக்கிறேன். पौल थोड़ा बदल गया है। இந்த அலெக்சாண்டர் இவ்வளவு விரோதம் பண்ணிட்டு இருக்காரு. ये अलेक्जेंडर इतना विरोध करता है, இவ்வளவு தீமை செய்துகிட்டு இருக்கான். इतना बुराई कर रहा ஆனா है, நம்ம பவுல் பார்த்துட்டு சும்மா இருக்காரு. लेकिन पौलुस उसे देखकर चुप बैठा है। ஒருவேளை முதல்ல இருந்த பவர் இல்லையோ? हो सकता है पहले का सामर्थ्य नहीं है क्या? முதல்ல இருந்த அந்த காரியம் அவட்ட இல்லையோ? पहले जो सामर्थ्य वो नहीं है क्या? ஏதோ ஒரு இடத்துல பவுல் தவறு பண்றான்னு நினைக்கிறேன். कहीं तो कुछ जगह में पौल तो गुनाह करता है, எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கான். कहीं तो कुछ गलत है। இவன் வேற கண்ணாடியோடு பார்த்துக்கிட்டு उसने இருக்கான். दूसरे चश्मे से देखा। இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைக்கும்போது इस संसार के ऊपर जब इच्छा रखते हैं, யார பார்த்தாலும் தப்பாதான் தெரியும். जिसे भी देखेंगे गलत ही लगेगा। யார பார்த்தாலும் தப்பாதான் தெரியும். जिसे भी देखो गलत ही இந்த लगेगा। பெரிய ஊழியத்தை பார்க்கறான். इस बड़े सेवकाई को देखता है, உன்னதமான ஊழியத்தை அவன் பார்க்கறான். वो महान सेवकाई को देखता है, அந்த ஊழியத்திலே ஒரு குற்றத்தை தூக்கி उस வைக்கிறான். सेवकाई के अंदर एक गुनाह को रखता है। இவ்வளவு அலெக்சாண்டர் இவ்வளவு பண்ணியும் अलेक्जेंडर इतना करने के बाद भी அவனை சும்மா விட்டுட்டு வந்துட்டாரு. उसे ऐसे ही छोड़कर आ गया। இந்த பவுல் சரி கிடையாது. ये पौलुस ठीक नहीं है, இவர் ஊழியம் சரியில்லை. इसका सेवा बराबर नहीं है, பிரிஞ்சு போயிட்டான். वो अलग हो गया। இந்த பவுலுடைய ஊழியத்தை விட்டு பிரிஞ்சு वो போயிட்டான். पौलुस के सेवा के अंदर से अलग हो गया। பாருங்க தேவன் ஒரு வரத்தை கொடுக்கிறார் அப்படினா, परमेश्वर एक वरदान को देता है, தேவன் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார் அப்படினா, परमेश्वर एक सेवा को देता है, அந்த ஊழியத்தை கொடுத்ததுதான். उस सेवा को जो दिया वो दिया है। அவங்க ட்ராக் மாறி போனாங்கன்னா, वो अगर मार्ग भटक गए तो ஒரு மீன் வாய்க்குள்ள போய் இருக்க फिर வேண்டியிருக்கும். मछली के पेट के अंदर जाना ஆனா पड़ेगा। ஊழியத்தை கொடுத்ததுதான். लेकिन सेवा जो दिया है वो दिया है। ஊழியத்தை கொடுத்த பிறகு திரும்ப எடுக்க மாட்டார். सेवा देने के बाद वो दोबारा नहीं लेगा। சில ஜனங்களை பாத்தீங்கன்னா, சவுல் எடுத்துக்கிடுங்களேன். सौल को ले लीजिए। சவுல் வந்து இவ்வளவு பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். सौल इतना बड़ा सेवा उसको मिला है, ஆனா சவுலை கர்த்தர் என்ன செஞ்சாரு? लेकिन सौल को परमेश्वर ने क्या किया? அவனை காப்பாத்துறதுக்கு, उसे बचाने के लिए, அவனுடைய சரீரத்தை காப்பாத்துறதுக்கு, उसके शरीर को बचाने के அவன் लिए, வார்த்தைக்கு விரோதமா போனதுக்காக उस वचन के विरुद्ध जाने की वजह से அவனுக்குள்ள பிசாசு அனுப்பிட்டார். उसके अंदर शैतान को भेज சில दिया। நேரம் அப்படியே நடக்கும். कभी कभी ऐसे भी होता है, ஆனா ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா, लेकिन परमेश्वर ने सेवा दिया है तो அந்த ஊழியத்தை எடுக்கல. उस सेवा को नहीं பாருங்க निकाला। வாசிங்க ரோமர் 11ஆம் அதிகாரம் रोमियो को 11वां अध्याय 29ஆம் வசனத்தை வாசிங்க. 29वें वचन को पढ़ेंगे। क्योंकि परमेश्वर अपने वरदानों से और बुलाहट से कभी पीछे नहीं हटता।
பாருங்க கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்தாருன்னா परमेश्वर ने एक वरदान दिया है तो அதுக்கப்புறம் பின்னால போக மாட்டாராம். फिर वो पीछे नहीं हटेगा, அவர் ரிப்பென்டன்ஸ்க்குள்ள வர மாட்டார். वो मन फिराव के अंदर नहीं आएगा। யாண்டா இவனுக்கு கொடுத்த இந்த வரத்தை क्यों इस सेवा को दिया इसे, அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். ऐसा नहीं सोचेगा। அவர் கொடுத்ததா. उसने जो दिया वो दिया है। गिफ्ट एंड कॉलिंग ऑफ गॉड आर विदाउट रिपेंटेंस। और परमेश्वर का वरदान और बुलाहट जो है मन फिराव के बिना ही होता है। இன்னும் தெளிவா சொல்ல போனா और स्पष्ट रूप से बताएंगे the तो gift and calling of God are irrevocable। और परमेश्वर का जो वरदान है और बुलाहट जो है उसे निकाल नहीं सकते हैं। தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்த பிறகு அவர் திரும்ப மாத்த மாட்டார்। और परमेश्वर ने एक सेवा देने के बाद उसे बदलेगा नहीं। ஒரு gift கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா एक वरदान परमेश्वर ने दिया, அத திரும்ப அவர் எடுத்துருவேன்னு சொல்லி சொல்ல वो மாட்டார்। दोबारा मैं उठा लूंगा करके नहीं बोलेगा। ஆனா அந்த தேமா இவனுக்கு இந்த பிரபஞ்சத்து மேல ஆசை வந்த உடனே लेकिन ये तेमा को संसार के ऊपर इच्छा आने की वजह से அவன் பவுல பாக்குறான்। वो पौलुस को देखता है। அன்னைக்கு என்னடான்னா அவன் விரோதமா வந்தான் குருடன் ஆயிருவே அப்படின்னு சொல்லிட்டாரு। और उस दिन जो विरुद्ध आया उसको बोल दिया कि अंधा हो जाएगा। இம்மிடியேட்டா அவன் சூரியனை பார்க்காதபடி அவன் குருடன் ஆயிட்டான் சில और காலம்। तुरंत वो अंधा हो गया और सूरज को देख नहीं पाया। அப்போ இன்னைக்கு இவன் செய்ய முடியல। तो आज वो क्यों नहीं कर पा रहा இன்னைக்கு है? அந்த வல்லமை பவுல்ட்ட எங்க போச்சு? आज वो सामर्थ पौलुस के पास से कहां गया? இந்த क्वेश्चन அவனுக்குள்ள ரைஸ் ஆயிட்டு। ये सवाल उसके अंदर उत्पन्न हो गया। பாருங்க தேவன் என்ன செய்யணும் சித்தமா இருக்கிறாரோ, परमेश्वर जो करना चाहता है, அவர் எப்படி செய்ய சித்தமா இருக்கிறாரோ, वो जैसा करना चाहता है அது அப்படிதான் நடக்கும்। वो वैसे ही होगा। நீங்க எவ்வளவு குட்டிக்காரன போட்டாலும் ஒண்ணும் நடக்காது। कितना भी गुलटियां मार लो कुछ नहीं கர்த்தருடைய होगा। சித்தம் வரணும்। परमेश्वर का इच्छा आना है। அந்த வேளை வரும்போது वो समय आते ही காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும்। चीजें होने लगेगी। மரியா கர்த்தட்ட வந்து சொன்னா, मरियम परमेश्वर से आके कहा திராட்சரசம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாரு। और द्राक्षरस समाप्त हो गया है। கர்த்தர் சொன்னா என் வேளை இன்னும் வரல। और परमेश्वर ने कहा मेरा समय अभी तक नहीं ஏன் आया। அந்த வார்த்தையை சொல்லணும்? क्यों वो शब्द बोलना है? அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறது। वो समय के लिए इंतजार करना। அந்த நேரம் வரும்போது वो समय आते ही சகலமும் நடக்கும்। सब कुछ होगा। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல। परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं। லாசரஸ் மரித்து 4 நாள் ஆயிட்டு। लाजरस गुजर के 4 दिन हो गया। அவன் வியாதியா இருக்கும் போதும் கர்த்தருக்கு தெரியும்। वो बीमार था तब भी परमेश्वर जानता है। செய்தி வந்துட்டு அவருக்கு संदेश आ चुका है, போகலையே। नहीं गया। செத்து போன பிறகும் செய்தி வந்துட்டு और मरने के बाद भी संदेश आ गई, அவர் அங்க போகல। वो नहीं गए। செத்து 4 நாள் கழிச்சு போறார்। और मर के 4 दिन के बाद जाता है। ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு போகணும்? क्यों इतने दिन के बाद जाना है? ஏன் லாசரஸ் அவன் வியாதிப்பட்டிருக்கும் போதே சுகப்படுத்திருக்கலாமே? वो लाजरस जब बीमार था तब ही उसे चंगाई दे सकता அவன் था। மரிக்கும் தருவாயில இருக்கும்போது சுகப்படுத்திருக்கலாமே? उसके मरण की स्थिति में भी वो उसे चंगाई दे सकता था। மரித்த உடனே கூட போய் எழுப்பியிருக்கலாமே? और मरने के बाद भी तुरंत उसे जिला सकता ஏன் था। இவ்வளவு நாள் காத்திருக்கணும்? क्यों इतना दिन रुकना है? That's the time. वही समय है। அது அந்த வேளை வரதுக்கு காத்திருக்கிறார்। वो समय आने के लिए वो इंतजार करता அந்த है। நேரத்தில் அற்புதம் நடக்கும்। उस समय में अद्भुत होगा சூப்பர் நேச்சுரல் கர்த்தர் செய்து கொடுப்பார்। और सुपर नेचुरल रीति में वो करके देगा। அது வரைக்கும் நம்மளுடைய காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்। उसके बाद अपने चीज तब तक वो अपने चीजों को इंतजार करता நம்மளுடைய है। வாஞ்சை எது மேல இருக்குது? हमारी इच्छा किसके ऊपर है? இந்த தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்பட்டதனால ये तेमा इस संसार के चीजों के ऊपर इच्छा रखता था। इसके பவுல लिए வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சான்। पौलुस को अलग रीति से देखने लगा। இவ்வளவு ஊழிய செய்ற இவனுக்கு ஆசீர்வாதமே இல்ல। इतना सेवा कर रहा है उसको आशीष ही नहीं। நான் முந்தி இருந்த அந்த பவர் இல்லையே। और पहला जो सामर्थ्य था वो नहीं है। முந்தி அப்படி யாரா விரோதம் வந்தாங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னா போது குருடன் ஆயிட்டாங்க। वो कोई भी विरोध आ गया पहले तो कोई एक शब्द बोला तो अंधा हो जाता है। இப்போ இந்த அலெக்சாண்டர் அப்படியே விட்டு போட்டு வந்துட்டாரு। अभी अलेक्जेंडर को ऐसे ही छोड़ दिया மத்தவங்ககிட்டயும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு। और दूसरों से भी सावधान रहो करके बोल दिया। ஊழியத்துல வித்தியாசத்தை பார்த்துட்டு இருந்தான்। वो सेवकाई के अंदर उसने भेद को देख रहा ஆனா था, ஊழியத்தை பார்க்கல। लेकिन सेवा को नहीं देखा। ஊழியத்தின் வித்தியாசத்தை பார்த்துட்டு இருந்தான்। और सेवा जैसा अलग चल रहा है उसे देखा। அந்த நேரத்துக்குள்ள செய்தி அவன் பார்க்கல। उस समय के संदेश को नहीं देखा। இன்னைக்கு நம்ம எதை பார்க்கணும்? आज हम किसे देखना है? இந்த நேரத்துக்குரிய செய்தியை நம்ம பார்க்க इस வேண்டியிருக்கு। समय के संदेश को देखना है। இந்த உலகத்தின் காரியத்தின் மேல நம்ம ஆசை வரக்கூடாது। इस संसार के चीजों के ऊपर इच्छा नहीं இந்த आना। உலகத்தின் காரியத்தின் மேல ஆசை வந்தால் इस संसार के चीजों के ऊपर इच्छा आता है, அந்த ஆசை நம்மள அப்படியே பிரிச்சு கொண்டு போயிடும்। वो इच्छा हमें ऐसे ही अलग कर देगा। பாருங்க இது இரண்டாவது காரியம் தேமா பவுல பற்றி பார்த்தான்। ये दूसरा चीज है जो तेमा ने पौलुस के बारे में देखा। மூணாவது காரியத்தை பார்க்கலாம்। और तीसरी चीज को देखेंगे। பாருங்க தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் दूसरा तीमोथी 4 अध्याय 20 வசனத்தை வாசிங்க। 20वें वचन को पढ़ेंगे। त्रुफिमस को मैंने मिलेतुस में बीमार छोड़ा है। பாருங்க பவுல் இங்க காரியத்தை சொல்றார்। पौल यहाँ बताता है, இந்த ட்ரோஃபிமியஸ் சொல்லி ஒருத்தர் இருக்கிறான்। ट्रोफिमियस नाम का एक व्यक्ति है, அவனை நான் மிலிட்டம்ல வியாதியா விட்டுட்டு வந்தேன்। वो बीमार छोड़ दिया। ஒரு மனுஷனை வியாதியா விட்டு வந்துட்டாராம்। एक व्यक्ति को बीमार छोड़ दिया।
பவுல் வியாதியை விட்டு வந்துட்டாரா? पॉल बीमार को छोड़ दिया क्या? தேமா பார்த்தான் பாருங்க, வேற கண்ணாடியில பாக்குறான். देखिए दूसरे नजर से देखता है। ஒரு காலத்துல இந்த பவுலுடைய சரீரத்துல இருந்து ருமால் எடுத்து போட்ட உடனே एक समय में पौलुस के शरीर से जब रुमाल निकाल कर फेंकते थे, வியாதிகள்லாம் சும்மா மடமடன்னு பறந்து போயிட்டு இருந்தது. सारे बीमारियां ऐसे निकल जाती थी, பிசாசுகள் விலகி ஓடிச்சு. शैतान ऐसे निकल गया। ஆனா தேமா பாக்குறோம், இப்போ இந்த ட்ரெஃபமஸ்க்கு என்னாச்சு? अब ये ट्रेफेमस को क्या हुआ? இந்த சின்ன வியாதியை கூட அவனால சுகப்படுத்த ये முடியலையே. छोटी बीमारी को भी वो चंगाई नहीं कर पाया। இவன்ட்ட இருந்த அந்த அற்புதம் செய்யக்கூடிய குணம் எல்லாம் போச்சு. इसके अंदर के चंगाई करने का सामर्थ चले गया, ஹீலிங் பவர் போயிட்டு. हीलिंग का सामर्थ चले गया। இந்த பவுல்ட்ட இருந்த அந்த ஹீலிங் பவர் எல்லாம் போச்சு. पौलुस के अंदर का चंगाई का सामर्थ चले அவனுடைய गया, எண்ணங்கள் வித்தியாசமா மாறிச்சு. उसके विचार अलग हो गए। பாருங்க, இந்த தேமா அந்த பிரபஞ்சத்து மேல ஆசைப்பட்டதனால ये तेमा इस संसार के ऊपर इच्छा रखने के वजह இவன் से வார்த்தையை பார்க்கறத விட்டுட்டு ये वचन को छोड़कर இவன் எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? ये क्या देखने लगा? அற்புதத்தை பார்க்க ये ஆரம்பிக்கிறான். अद्भुतों को देखता है, அதிசயத்தை பார்க்க நினைக்கிறான். अचंभे को देखता है, அவன் ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். आशीष को देखता है। நம்ம கண்கள் அது மேல பார்க்க கூடாது. हमारी नजर उसकी ओर नहीं रहना, நம்ம கண்கள் எதை பார்க்கணும்? हमारे नजर किसे देखना है? நம்மளுக்கு தேமாவுடைய கண்கள் வேண்டாம். तेमा का नजर नहीं चाहिए। ஒரு தீமோத்தி போல ஒரு கண்கள் நம்மட்ட இருக்கட்டும். एक तिमोथी के माने देख आंख रहने दो। பவுலுடைய இந்த ஊழியத்தோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கண்கள், पौलुस के सेवकाई के साथ जुड़ा हुआ एक आंख, இந்த ரெண்டு பேருடைய கண்ணு வித்தியாசப்பட்ட ஒரு கண்ணு. ये दोनों के नजर अलग हैं। இந்த பவுல் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்துட்டு வந்ததனால, और पौलुस ऐसी चीजों को करने की वजह से, அந்த ட்ரோஃபிமஸ் அவன் வியாதிப்பட்டு அப்படி விட்டுட்டு வந்ததனால, और ट्रोफिमस को बीमार छोड़ कर आने की वजह இந்த से தேமா பார்த்தா, ये तेमा ने देखा இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம தான் ஊழியத்தை செய்யணும். अब बस खत्म हो गया, अब हमें ही सेवा करना है। பாருங்க, பைபிள்ல ஒரு மனுஷன் இருக்கிறார். कलाम के अंदर एक व्यक्ति है, அவர் மூலமா அற்புதமே நடக்கல, उसके द्वारा अद्भुत हुआ ही नहीं, ஆனா ரிவைவல் பண்ணாம பாருங்க, लेकिन इतना रिवाइवल हुआ, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரிவைவல் வந்துச்சு. उसके जीवन में बड़ा रिवाइवल हुआ। யாரும் தெரியுமா? कौन है जानते हैं आप? யோவான் ஸ்நானகன். यूहन्ना। இந்த யோவான் ஸ்நானகன், ये यूहन्ना जो है, இந்த பேப்டிசம் கொடுக்கக்கூடிய யோனா, वो जो बपतिस्मा देने वाला यूहन्ना, இந்த யோவான்குள்ள ஒரு அற்புதமும் நடக்கல. उस यूहन के द्वारा कोई भी अद्भुत नहीं हुआ, ஆனா அவனே அற்புதமா தான் இருந்தான். लेकिन वो खुद अद्भुत था। அவன் 9 வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. उसका जब 9 उम्र का था तब उसके माँ बाप गुजर गए। हिस्ट्री प्रकारों, इतिहास के हिसाब से जकरियाவும் எலிசபெத்தும் இவனுக்கு 9 வயசு இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. जकरिया और एलिजाबेथ इसके 9वें साल में ही वो गुजर चुके। இவனை வளர்க்க முடியாதனால இவன் கடைசில காட்டுவாசியா போயிட்டான். और इसे वो बढ़ाने के लिए कोई नहीं था, इसलिए वो जंगल में चले गए, வனாந்தரத்துக்கு போயிட்டார். वो जंगल में चले गया। அப்ப கர்த்தர் அவனை சந்திக்கிறார். तब परमेश्वर से भेंट करता है, வனாந்தரத்திலிருந்து வெளியே வரும்போது, और जब जंगल से बाहर आता है, வனாந்தரத்திலே கூப்பிடுறவருடைய சத்தமாக வெளியே வந்தான். और जंगल में बुलाने वाले आवाज के मानी जाता है। அந்த வனாந்தரம் அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாத்திட்டு, जंगल उसे एक बड़ा भविष्यद्वक्ता बना दिया। இன்னைக்கு சில நேரம் நமக்கு வனாந்தரமான வாழ்க்கை வரலாம். आज कुछ समय में जंगल का जीवन आ सकता है। அந்த வனாந்தரமான வாழ்க்கை வரும்போது, वो जंगल का जीवन आते ही கர்த்தர் உங்க மேல அதை அனுமதிக்கிறார் அப்படினா, परमेश्वर यदि वो आपके ऊपर अनुमति देता है तो கர்த்தர் உங்களை உருவாக்குறாருன்னு சொல்லி அர்த்தம். परमेश्वर आपको बनाता है मतलब है। அவங்க கர்த்தர் உங்களை எதையோ உங்களை ஒரு காரியமா உருவாக்க விரும்புறார். और परमेश्वर आपको कोई चीज में बनाना चाहता ஒரு है, ஆயுதமாக உருவாக்க விரும்புறார். एक हथियार के मानी बनाना चाहता வனாந்த है। வாழ்க்கையே வேண்டாம்னு உதறி தள்ளிடாதீங்க. वो रेगिस्तान का जीवन नहीं चाहिए करके मत அந்த ठुकराइए। வனாந்தர கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். और रेगिस्तान का जीवन जो है कठिन जीवन है, ஆனா அந்த வாழ்க்கையில நம்ம உத்தமமா இருந்தோம்னா, लेकिन उस जीवन के अंदर अगर हम सच्चाई के अंदर रहेंगे, அந்த வனாந்தரத்துல இருந்து ஒரு தீர்க்கதரிசி வெளிய வந்தார் பாருங்க. उस जंगल में से एक भविष्यद्वक्ता उठकर आया। இன்னைக்கு கர்த்தர் நம்மளையும் அப்படியே ஆசீர்வாதத்தை தருவார். आमीन। परमेश्वर हमें भी ऐसे आशीष நம்ம करे। எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, हम कितनी भी कठिनाई के अंदर क्यों ना हो, முறுமுறுப்பே வரக்கூடாது. कुरकुराहट नहीं होना கர்த்தர்ட்ட चाहिए। கேட்கணும், கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி என்னை வணைந்து கொள்ளும். परमेश्वर से मांगना है, प्रभु आपके इच्छा के अनुसार मुझे बनाइए। நம்ம எல்லாம் களிமண், हम सब मिट्टी हैं, குயவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு களிமண். कुंभार के हाथ के मिट्टी हैं। அவர் எப்படி உருவாக்க நினைக்கிறாரோ वो जैसा बनाना चाहता है அப்படி நம்மளை ஒப்பு கொடுத்துருவோம். वैसे ही अपने आप को सौंप அவர் देंगे। நம்மளை ஆசீர்வதிக்கிற वो தேவன். हमें आशीष करेगा। இந்த தேமா, ये तेमा जो இவன் है, பவுல்ட்ட 3 வித்தியாசத்தை பார்த்தான். पौलुस के अंदर 3 अलग चीजों को देखा। ஏன் வித்தியாசத்தை பார்த்தான்? क्यों अलग को देखा? ஏன்னா அவனுடைய ஆசை இந்த உலகத்தின் மேல வந்துட்டு, क्योंकि उसका इच्छा इस संसार के अंदर आ गई। அவன் என்ன காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான்? वो किस चीजों को इंतजार कर रहा था? அற்புதங்களை எதிர்பார்க்கிறான், अद्भुतों का इंतजार करता அதிசயத்தை है, எதிர்பார்க்கிறான், अचंभे को इंतजार करता है, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறான்.
आशीष को इंतजार करता है। இதெல்லாம் பவுல்ட்ட முடிஞ்சு போச்சு போல, ये सब पौल के पास समाप्त हो गया। இனிமே இவன்ட்ட இந்த வல்லமே இல்ல। इसके पास वो सामर्थ्य नहीं है। தேமா பவுலுடைய ஊழியத்தை விட்டு பிரிஞ்சு போனான்। और तेमा पौलुस के सेवकाई से अलग हो गया। இன்னைக்கு நம்மளுடைய கண் பார்வை எப்படி இருக்குது? आज हमारा नजर कैसा है? நம்மளுடைய ஊழியம் யெகோஷுவாவினுடைய ஊழியம்। हमारा सेवा यहोशुआ का सेवा है। நம்ம இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்தோம்னா हम इस संसार के ऊपर इच्छा रखेंगे तो அந்த ஊழியத்தின் மேல குற்றப்படுத்திட்டு இருப்போம்। उस सेवा के ऊपर गुनाह बताएंगे। தேவனுடைய ஊழியத்துல குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவோம்। परमेश्वर के सेवकाई के ऊपर गुनाह बताएंगे। யாராவது குற்றப்படுத்துறாங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க, कोई अगर गुनाह बताते हैं तो समझ लीजिए அவங்களுக்கு ஆசை எங்கேயோ இழுத்துக்கிட்டு उनका இருக்குது। इच्छा कहीं तो उन्हें खींच रहा है। ஒன்னு ஆசீர்வாதத்தை பற்றி எழுதிட்டு இருக்கும், एक आशीष के बारे में खींचेगा, அவங்க கண் பார்வை ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்। उनका नजर आशीष को देखेगा, இன்னொன்னு அவங்க அற்புதத்தை பார்க்கும், और दूसरा वो अद्भुत को देखेंगे, இன்னொரு அதிசயத்தை பார்க்கும்। अचंबे को देखेंगे। இது எல்லாமே நடக்கும்। ये सब होगा। இந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்। ये आशीष जरूर हमें मिलेगा। அதிசயத்தை செய்வார், अचंबे को करेगा, அற்புதங்களை செய்வார், अद्भुत को करेगा, சுகமாக்கும் வல்லமை நடக்கும்। चंगाई का सामर्थ होगा அவருடைய சித்தமான வேளையில उसके इच्छा के अनुसार। அது கண்டிப்பா நடக்கும்। वो जरूर होगा। ஆனா நம்ம எதை பார்க்கணும்? लेकिन हम क्या देखना है? பவுலுடைய ஊழியத்தை பாருங்க, पौलुस के सेवकाई को देखिए, பவுலுடைய வார்த்தையை பாருங்க, पौल के जीवन को देखिए। பவுல் எழுதின ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது और पौलुस जो लिखता है और चीजों को देखते பார்த்து समय பார்த்து நம்மள சரி பண்ணிடணும்। देखते देखते हमें अपने आप को सुधारना है। பவுல் ஒரு காரியத்தை சொல்றார், पौलुस एक बात कहता है, நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் हम जो प्रचार किए इस समाचार को छोड़। पर गलातियर 1:8 வாசிக்கலாம்। गलतियों का किताब 8वां अध्याय पहले वचन को पढ़ेंगे। परंतु यदि हम या स्वर्ग से कोई दूत भी उस सुसमाचार को छोड़ जो हमने तुमको सुनाया है, कोई और सुसमाचार तुम्हें सुनाए तो श्रापित हो। பாருங்க, பவுல் ரொம்ப தெளிவா இருக்கிறார்। पौल एकदम स्पष्ट रूप से कहता है, அவர் சொல்றார், நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை தவிர, और मैंने जो सुसमाचार प्रचार किया, அதை தவிர வேற ஏதாவது பிரசங்கம் பண்ணா, उसे छोड़कर और कुछ प्रचार करेंगे तो, வானத்துல இருந்து ஒரு தூதனே வந்து பிரசங்கம் பண்ணாலும் और சரி, आकाश से एक देवदूत भी आकर प्रचार करे तो அவன் சபிக்கப்பட்டவன்। वो श्रापित है। எவ்வளவு தெளிவா சொல்றாரு அவரு। कितना सही बताता है। அவருடைய ஊழியத்தை குறித்து அவருக்கு தெரியும், उसके सेवकाई के बारे में वो जानता அவர் है, கிடைச்ச வெளிப்பாடு குறித்தான காரியங்கள் அவருக்கு தெரியும்। और जितने प्रकटीकरण उसे मिले वो जानता है। இன்னைக்கு நம்மளுடைய வாஞ்சை இந்த பிரபஞ்சத்தின் மேல இருக்க आज கூடாது। हमारा इच्छा इस संसार के ऊपर नहीं होना। இந்த தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்பட்டு பவுலை விட்டு பிரிந்து போனார்। और ये तेमा जो है इस संसार के ऊपर इच्छा रखकर पौलुस से अलग हो गया। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சிந்திச்சு आज பாருங்க। हमारा जीवन कैसा है सोच कर நம்ம இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்பட்டு இருக்கிறோமா, हम इस संसार के ऊपर इच्छा रखते हैं तो, அல்லது கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கிறோமா, या फिर परमेश्वर के ऊपर हैं, அவருடைய வார்த்தை மேல நம்ம வச்சிருக்கோம், நேசத்தை வச்சிருக்கிறோமா, और उसके वचन के ऊपर अपने प्रेम को रखे हैं क्या? ரெண்டுல ஏதாவது ஒரு காரியத்தை தான் வைக்க முடியும்। दोनों में से कोई एक ही रख सकते हैं। ஆசீர்வாதம் உங்க பின்னாலே பின்தொடரும், आशीष आपके पीछे ही आएगा, அற்புதம் உங்க பின்னாலே வரும், अद्भुत आपके पीछे ही आएगा, ஆசீர்வாத சுகமளித்தல் உங்க பின்னாலே வரும், और चंगाई आपके पीछे ही आएगा। நம்ம அது பின்னால போக हम வேண்டியது उसके पीछे जाने का जरूरत नहीं। அதுக்கு பின்னால போறவங்க நிறைய பேர் இருக்காங்க। उसके पीछे जाने वाले बहुत सारे हैं। வெறும் அற்புதம் அற்புதம் அற்புதம்ட்டே அலையறவங்க கூட்டம் இருக்காங்க। अद्भुत अद्भुत ऐसे देखकर ही जाने वाले झुंड बहुत हैं, அதிசயம்ட்டே நினைக்கிற கூட்டம் இருக்காங்க। और अचंबे को देखने वाले झुंड भी हैं। ப்ராஸ்பரிட்டின்ட்டே நிறைய பேர் இருக்காங்க। उन्नति 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 करके बारे में बोलने वाले भी हैं। ஆசீர்வாதம்ட்டே நிறைய பேர் இருக்காங்க। आशीष 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 करके बहुत सारे लोग हैं, அது எதுக்கு ஜனங்கள் இருக்காங்க? और वो सब चीजें हैं। ஆனா நம்மளுக்கு வார்த்தை தான் முக்கியம்। हमारे लिए वचन ही महत्व है, நம்மளுக்கு வார்த்தை தான் முக்கியம்। நம்மளுக்கு हमारे लिए वचन ही महत्व है। வார்த்தை தான் எல்லாம்। वचन ही सब कुछ है। வானமும் பூமியும் ஒளிந்து போகும், आकाश और पृथ्वी टल जाएगा, என் வார்த்தை ஒளிந்து போகாது। मेरा वचन कभी न टलेगा। நியாய பாருங்க, தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும், भविष्यवाणी हो तो भी वो टल जाएगी, அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போகும், अन्य भाषा भी टल जाएगा, வரங்கள்லாம் ஒளிஞ்சு सारे போயிடும், वरदान टल जाएंगे, ஆனா அன்பு ஒரு காலம் ஒளியாது। लेकिन प्रेम कभी न ढलता। அன்பு யாரு? प्रेम कौन है? அவர் தேவனாய் இருக்கிறார்। परमेश्वर है। தேவன் யாரு? परमेश्वर कौन है? அவர் வார்த்தையாய் இருக்கிறார்। वो वचन है। ஆதியிலே வார்த்தை இருந்தது, आदि में वचन है, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, वो वचन परमेश्वर के था, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, और वो वचन परमेश्वर था। நம்மளுடைய கண் பார்வை வார்த்தை மேல மட்டும் हमारा இருக்கட்டும்। नजर केवल वचन के ऊपर வார்த்தையை होना है। பாருங்க, நம்மள சரி பண்ணிக்கிடுங்க। वचन को देखिए अपने आप को सुधार दीजिए, வார்த்தையை பாருங்க, நம்மள சரி பண்ணிக்கிடுங்க। वचन को देखिए अपने आप को सुधार இந்த दीजिए। உலகம் நம்மளை இழுக்கும்। ये संसार हमें खींचेगा। உலகத்துல இவங்க இப்படி இருக்காங்களே, संसार में ये ऐसे हैं, எனக்கும் இப்படி வேணுமே, मुझे भी ऐसा है அந்த चाहिए, தாட்டே வரக்கூடாது। वो विचार ही नहीं आना। இந்த மனுஷன்
இப்படி இருக்கிறாங்களே, ये व्यक्ति ऐसा है, இந்த ஸ்திரீ இப்படி, இந்த சிஸ்டர் இப்படி இருக்காங்களே, ये बहन ऐसे है, வெளியில உள்ள ஜனங்களை பார்க்க வேண்டாம். बाहर के लोगों को मत देखिए, அவங்கள பார்த்தா அவங்கள போல ஆகணும்னு ஆசைப்படுவோம். उनको देखेंगे तो उनके जैसा बनने का நீங்க लगेगा। வார்த்தையை பாத்தீங்கன்னா, आप वचन को देखेंगे तो நீங்க வார்த்தை போல आप ஆசைப்படுவீங்க. वचन के जैसे इच्छा நம்ம रखेंगे, அவரை போல மாறணும். हम उसके जैसे बदलना है, அவருக்காக நம்ம வாழணும். उसके लिए ही हम जीना, அவரோடு கூட வாழணும். उसके साथ जीना है। For the word, वचन के लिए, by the word, वचन से, through the word, और वचन के द्वारा, with the word. और वचन के साथ, அவர் கூடவே, அந்த வார்த்தை கூடவே இருப்போம். उस वचन के साथ ही रहना है। அவ்வளவு பெரியான தேவ காரியத்தை நம்ம காரியத்துல இருக்கணும். उतना बड़े काम के अंदर हम रहना है। தேமாவுடைய கண்கள் வேண்டாம் நம்மளுக்கு. तेमा के नजर हमें नहीं चाहिए, தீமோத்தேயுடைய கண்கள்ல பாப்போம். तिमोथी के नजर से हम பவுலுடைய ஊழியத்தை பாருங்க. पौलुस के सेवकाई को देखिए, பவுலுடைய வார்த்தைகளை தியானிப்போம். पौलुस के वचन को हम ध्यान करेंगे, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற वो தேவன். हमें आशीष करने वाला இந்த परमेश्वर தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்பட்டான். है। ये तेमा इस संसार के ऊपर इच्छा रखा, பவுலுடைய ஊழியத்தை விட்டே பிரிஞ்சு போயிட்டான். पौल के सेवा से ही अलग हो गया। எவ்வளவு பெரிய ஊழியம், कितना बड़ा सेवा है, 2000 வருஷமா அந்த ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. 2000 साल से ये सेवा चल रहा ஆனா है, என்னைக்கு அவன் பிரிஞ்சானோ, लेकिन जिस दिन वो अलग हुआ, அன்னைக்கே கட் ஆயிட்டான். उस दिन ही वो अलग हो गया। இந்த 2000 வருஷம் வரைக்கும் அவனுடைய டிராவலிங் வரல. ये 2000 साल तक उसकी यात्रा नहीं थी। இன்னைக்கு அவனை பத்தி நம்ம என்னதான் சொல்றோம்? आज भी उसके बारे में हम क्या बोलते हैं? தேமா பிரிஞ்சு போயிட்டான், பிரிஞ்சு போயிட்டான், பிரிஞ்சு போயிட்டான். तेमा अलग हो गया, अलग हो गया, अलग हो गया, அதுதான் பிரசங்கத்துல நடக்குது. वही प्रचार होता है। என்னைக்கு பிரிஞ்சானோ, जिस दिन वो अलग हो गया, அதுக்கு பிறகு திரும்ப ஒட்ட முடியல. उसके बाद वो जुड़ नहीं पाया, கர்த்தரை விட்டு பிரிஞ்சிட கூடாது. परमेश्वर से अलग नहीं होना। நம்மளுடைய பார்வை இந்த உலகத்தின் மேல வேண்டாம். हमारा नजर इस संसार के ऊपर नहीं होना चाहिए, பிரபஞ்சத்தின் மேல நம்மளுடைய எண்ணங்கள் வேண்டாம். इस संसार के ऊपर हमारे विचार नहीं होना चाहिए, இந்த பிரபஞ்சத்தின் மேல நம்மளுடைய ஆசைகளை வைக்க வேண்டாம். इस संसार के अंदर अपने विचार को, इच्छा को मत रखिए। நம்மளுடைய ஆசை வெறும் கர்த்தர் மேல இருக்கட்டும். हमारी इच्छा केवल परमेश्वर के ऊपर, அவர்தான் எனக்கு ஆசை, वही मेरा इच्छा है, அவர்தான் எனக்கு எல்லாம், वही मेरा सब कुछ है, அவருடைய வார்த்தையே எனக்கு தஞ்சம். उसका वचन ही मेरे लिए सब कुछ அவருடைய है, பாதத்துல இருப்போம். उसके चरणों में रहेंगे, அவர் நம்மளை ஆசீர்வாத वो தருவார். हमें आशीष करके देगा। இந்த தேமா எப்படி பிரிஞ்சு போறான் பாருங்க. ये तेमा कैसे अलग होता है? இன்னைக்கு தேவனுட்டு ஒருத்தர் பிரிறார் அப்படின்னா, आज परमेश्वर से यदि कोई अलग होता है, அப்ப அவங்களுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வந்துட்டுன்னு तो சொல்லி इस संसार का इच्छा उनके अंदर आ गया है, அவங்க मतलब தேவனை है। இன்னும் புரிந்து கொள்ளலன்னு சொல்லி वो अभी तक परमेश्वर को जान नहीं இன்னைக்கு पाए। நம்ம கர்த்தரை புரிந்திருக்கிறோம். आज हम परमेश्वर को जान लिए हैं, அவருடைய வார்த்தை மட்டும் பாருங்க. केवल उसके वचन को ही देखिए, அவருடைய கரத்துக்குள்ள அடங்கியிருப்போம். उसके हाथों के अंदर रहेंगे, ஏற்ற வேளையில் அவர் நம்மளை உயர்த்துவார். और सही समय पे हमें उठाएगा। இந்த கடைசி நாட்கள்ல इस आखिरी दिनों में அவருடைய கரம் நம்ம மத்தியில வந்திருக்குது. उसका हाथ हमारे बीच में आया है, அக்கா வேதம் சொல்லுது, உங்களை நீங்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. और कलाम कहता है कि अपने आप को उस हाथ के अंदर सौंप दो, ஏற்ற வேளையில் அவர் உயர்த்துவார். सही समय पे वो उठाएगा। Amen। உயர்த்துவார்னா எப்படி? उठाएगा मतलब कैसा? உங்களை தூக்குவாரு. आपको उठाए तो நீங்க उठाएगा, ராப்சர்ல போயிருவீங்க. आप पुनरुत्थान हो जाओगे, நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. आप रैप्चर में அந்த जाओगे, கரத்துக்குள்ள இருங்க. उस हाथ के अंदर रहिए। பாருங்க, இவன் எலியாவை பற்றி நம்மளுக்கு தெரியும். एलिया के बारे में हम जानते हैं। எலியா சொன்னா, நான் சொல்லாம ஒரு தொட்டு தண்ணி விழாதுன்னு சொல்லிட்டான். और एलिया ने कहा, मैं मेरे बोले बगैर एक बूंद पानी भी नहीं गिरेगी, அது அங்க தண்ணி விழல. और वहां पर पानी नहीं ஒரு आई, சொட்டு தண்ணி கூட கீழே விழல. एक बूंद पानी भी नहीं आई। கர்த்தர் இந்த எலியாவுடைய வார்த்தை கேட்டு, और परमेश्वर इस एलिया के शब्द को सुनकर, மழை பெய்யாதபடி கர்த்தர் அடைச்சு வச்சார். और बारिश न हो ऐसे परमेश्वर ने बांध के रखा, கர்த்தர் அந்த தண்ணீர் மேகத்தை அடைச்சு வச்சிட்டார். परमेश्वर ने उस बादल को बांध कर रखा, மேகத்துக்குள்ள बादल के अंदर அங்க தண்ணி நிறைஞ்சிருக்குது. पानी भरा हुआ है, பாருங்க, மேகமும் ஒரு ஊற்று மீதுதான். और बादल भी एक झरना जैसा ही है, மேகமும் ஒரு ஊற்று மீதுதான். और बादल भी एक झरना जैसा ही ஏன்னா है, அங்கதான் என்ன இருக்குது? क्योंकि वहां पर ही क्या है, தண்ணி தேங்கி போயிருக்குது. पानी जमा हुआ है। நம்ம அங்க பாப்போம், हम सब यहाँ देखेंगे, அங்க மேகத்துக்குள்ள தண்ணி தேங்கி இருக்குது. उस बादल के ऊपर पानी जमा है, அங்க தேக்கி வைக்கிறது யாரு? और जमा करके कौन रखता है? கர்த்தர் தான் வைக்கிறாரு. परमेश्वर ही रखता है। பைபிள் அப்படிதான் சொல்லுது. कलाम ऐसे ही बोला गया है। சங்கீதம் 147 और भजन संगीत के 147 அதுல 8ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, 8वें वचन को अगर आप पढ़ेंगे, அதுல வேதம் சொல்லுது, उसमें कलाम कहती है, இந்த உலகத்தின் மேல தண்ணீர் வருஷிக்கும்படிக்கு इस संसार के ऊपर पानी को बरसाने के लिए அவர் மேகத்துக்குள்ள தண்ணீரை அவர் சேர்த்து வைக்கிறாரா. वो बादल के अंदर पानी को जमा करता है। வாசிங்கண்ணே. வானத்தை மேகங்களால் மூடி அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி போதும் பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகிறார். वो संसार के लिए बरसात को बनाता है। பாருங்க, அவர் வானத்துல மேகத்தை மூடி वो आकाश में उस बादल से இந்த भर कर பூமிக்கு தண்ணியை ஆயத்தப்படுத்துகிறார். इस संसार के लिए पानी को बनाता है। தண்ணி அவர்தான் ஆயத்தப்படுத்துறாரு. पानी को वही बनाता है। அங்க ஊற்று கண்டு இருக்குது. वहां पर एक झरना है। எப்படி ஊற்றுன்னு சொல்றீங்க? कैसे झरना कहते हैं? மேகத்துல இருந்து தண்ணி முடிஞ்சு போயிருதா?
और बादल से पानी खत्म हो जाती है क्या? சூரிய வெளிச்சம் பட்ட உடனே और सूरज का किरण गिरते ही எல்லாம் உறிஞ்சி மேல கொண்டு போய் வச்சிடுறாரு. और सब कुछ खींचकर ऊपर लेके जाके रखता है, மேகத்துக்குள்ள ஸ்டாக் பண்ணி வச்சிடுறாரு. उस बादल के अंदर स्टॉक करके रखता है। நேர வரும்போது கர்த்தர் தண்ணி மழையா பொழிய பண்றார். और समय आते ही परमेश्वर बरसात के मानित उसे बरसाता இந்த है। மேகம் என்னது தெரியுமா? ये बादल क्या है? நம்ம மேல மழையை பொழிய பண்ணுகிற ஒரு மேகம். अपने ऊपर बरसात को बरसाने वाला एक मेघ है। இந்த மேகம் ये बादल இந்த 7 சபை கால்ல எப்போ வரும் தெரியுமா? और 7 कलीसिया काल में कब आएगा? இந்த கடைசி சபையின் காலத்துல வரும். आखिरी समय में ही, आखिरी कलीसिया काल में ही आएगा। எலியா ஆகாப் பார்த்து சொன்னா, एलिया ने आहाब को देखकर நான் कहा, சொல்லாம மேல இருந்து ஒரு சொட்டு தண்ணி விழாது. मेरे बोले बगैर आसमान से पानी नहीं 3 टपकेगी। வருஷம் விழல. 3.5 साल नहीं हुआ 3 வருஷம் முடியும் போது और 3.5 साल के समाप्ति में எலியா ஆகாப் பார்த்து சொன்னார், एलिया आहाब को देखकर कहा, சீக்கிரம் அரண்மனைக்கு ஓடிரு, जल्दी से अपने दरबार में चले जा, கர்த்தர் மழையை கொண்டு வர போறாரு. परमेश्वर बरसात को लाता है। சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். और बोलकर वहां पर प्रार्थना करता है, கர்த்தாவே மழையை திறந்து விடுங்கப்பா. हे प्रभु बरसात को बो दीजिए। ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வேலைக்காரன்ட்ட சொன்னாரு, और प्रार्थना करते समय नौकर से कहा, கொஞ்சம் வெளிய போய் மேகத்தை ஆகாயத்தை பார்த்துட்டு வா, எது தெரியுதா? जाकर बादल को देखकर कुछ दिखता है क्या? ஆகாஷ் को देखकरा, आकाश को देखकर कुछ दिखता है क्या? அங்க எதுவும் தெரியுதான்னு பார்த்துட்டு வா. वहां कुछ दिखता है क्या देखकर? முதல் தடவை பார்த்தான், वो जाकर देखा, இல்லையா ஒண்ணும் வரல, ஒண்ணுமே இல்லையே, नहीं कुछ नहीं आया, எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்குது, सब कुछ एकदम साफ है, ஆகாயம் एकदम கிளியரா இருக்குது, और आकाश एकदम साफ है। ஜெபம் பண்ணா இன்னும் और प्रार्थना किया, ரெண்டாவது தடவை அனுப்புனா, दूसरी बार भेजा, பார்த்தா இது இருக்கான்னு பார்த்துட்டு வா. जाकर देखा कुछ है क्या? மேகத்தை அங்க ஆகாயத்தை பார்த்தான், वो आकाश को देखता है, ஆகாயத்துல ஒண்ணும் இல்ல. आकाश में कुछ नहीं। மூணாவது தடவை பார்த்தான், तीसरी बार, 4, चौथी बार, 5, पांचवी बार, 6, छठवीं बार, ஏழாவது தடவை போகும்போது, सातवीं बार जब गया, 7 சொல்லியாச்சுன்னா 7 சபையின் காலம். वो 7 बोलते ही 7 कलीसिया काल இந்த है। மேகம் முதலாவது சபையின் காலத்துல வரல, ये बादल पहले कलीसिया काल में नहीं आई, அது இரண்டாவது சபையின் காலத்துல வரல, वो दूसरी कलीसिया काल में नहीं आई, அது ஏழாவது சபையின் காலத்துல இந்த மேகம் வருது. वो आखिरी 7वें कलीसिया काल में वो बादल आती இந்த है। வேலைக்கார ஓடி வந்து சொன்னா, ये नौकर दौड़ करके आता है, கையளவு ஒரு மேகம் இருக்குது. हाथ के इतना एक बादल है। என்ன அளவு? क्या हाथ? அது ஒரு கையளவு மேகம். वो हाथ के इतना बादल है। கர்த்தருடைய கரம் இறங்கக்கூடிய நேரம் அது. परमेश्वर का हाथ उतरने का समय है। அந்த கையளவு மேகத்துக்குள்ள, उस हाथ के इतना बादल के अंदर, எந்த மேகத்துல அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, जिस बादल के अंदर वो उठा लिया गया, அதே மேகத்துல அவர் இறங்கி வர போறார். वही बादल के अंदर वो आने वाला है, அதுல நம்மளையும் தூக்கிட்டு போக போறாரு. उसे हमें भी ले जाएगा। அந்த மேகம் அங்க கையளவு மேகத்தை பார்த்த உடனே वो हाथ के इतना बादल को देखकर எலியா சொன்னா, ஆகாப்ட்ட போய் பேசு, एलिया ने बोला कि आहब से जाके बोल, சீக்கிரத்தில் அரண்மனைக்கு போ சொல்லு, जल्दी से अपने महल में जा, மழை வரப்போகுது, बरसात आने वाली நீ है। போய் சேரல அப்படினா, तू नहीं गया तो உன்னை அது சேர விடாது. वो तुझे जाने नहीं பாருங்க, देगा। அந்த கையளவு மேகம் தான் இன்னைக்கு வரக்கூடிய நேரம். देखिए हाथ के इतना बादल आज भी आता है। அவருடைய கரத்துக்குள்ள அமைதியா இருங்க. उसके हाथों के अंदर शांत रहिए। இந்த நேரம் அவருடைய கரம் அசைவாடுகிற ये நேரம். समय उसका हाथ मंडराने का समय எந்த है। கரம்? कौन सा हाथ? ஆணிபாய்ந்த கரம். किले से मारा गया हाथ। அந்த ஆணிபாய்ந்த கரம் அசைவாடிட்டு वो இருக்குது. किले से मारा गया हाथ वो मंडराता है। பேதுரு சொல்றாரு, submit yourself into the mighty hand of God. कलाम कहती है अपने आप को परमेश्वर के सामर्थ भरे हुए हाथ के अंदर सौंप दो। கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள். परमेश्वर के सामर्थ भरा हुआ हाथ में सौंप दो। ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்துவார். सही समय में आपको उठाएगा। ஏற்ற வேளையில் அவர் உங்களை ராப்சர் பண்ணிடுவார். सही समय में आपको रैप्चर करेगा। ஏற்ற வேளையில் அவர் உங்களை எடுத்துக்கொள்ளப்பட வைப்பார். सही समय में आपको उठा लेगा। நம்மள அந்த ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டு हमें उस போயிடுவார். राज्य के अंदर ले जाएगा। அந்த கரத்துல தான் இருக்கணும். उस हाथ के अंदर ही रहना है। அந்த கையளவு தானே இருக்குது. वो हाथ के इतना ही है ना। நான் கீழே விழுந்துருவேன் நினைக்காதீங்க. मैं गिर जाऊंगा अगर किस्मत இந்த सोचिए। எர்த்ல எப்படி மேக்னெட்டிக் பவர் இருக்குதோ, इस संसार के अंदर जैसे वो खींच का सामर्थ्य है, எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குதோ, जैसा वो ग्रेविटेशनल फोर्स है, அதை விட பயங்கரமான ஃபோர்ஸ் அவருடைய கரத்துல उससे இருக்குது. भी भयानक फोर्स उसके हाथ में है। அவர் எப்படி கையை செஞ்சாலும் நீங்க விழ वो மாட்டீங்க. कैसे भी हाथ को घुमाए आप नहीं गिरोगे। அதுல நல்ல மேக்னெட்டிக் பவர் இருக்குது. उसमें अच्छा सा मैग्नेटिक पावर है। அவர் உங்களை உயர்த்துவார். वो आपको उठाएगा। ஆனா இந்த பிரபஞ்சத்து மேல நீங்க ஆசை வச்சீங்கன்னா, लेकिन इस संसार के अंदर आप इच्छा रखते हैं, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உங்களை அந்த கரத்துல இருந்து பிடிச்சு ये இழுத்துரும். खींच का सामर्थ जो है आपको उसमें से खींच लेगा। உங்களுடைய அன்பு இந்த கருத்து மேல இருக்கட்டும். आपका प्रेम इस हाथ के अंदर आने दो। அந்த ஆணிபாய்ந்த கருத்து மேல இருக்கட்டும்.
இருக்கட்டும். खिले से मारा के हाथ के अंदर आने दो। ஆணிபாயுத கரம் இன்னைக்கு நம்ம மத்தியில் அசைவாடி और கொண்டிருக்கிறது. खिला से मारा के हाथ हमारे बीच में मंडराता है। இன்னைக்கு நம்மள ஒப்பு கொடுப்போம் आज கர்த்தர். हमें अपने आप को परमेश्वर का கர்த்தாவே सौंप நான் देंगे। தேமாய் போல இருக்க விரும்பல. है प्रभु मैं तेमा के बानित नहीं रहना चाहता। இப்பிரபஞ்சத்து மேல நான் ஆசைப்பட மாட்டேன். इस संसार की चीजों पे मैं इच्छा नहीं रखूंगा। நான் உம்முடைய வார்த்தை மேல ஆசைப்படுவேன் கர்த்தாவே. मैं केवल तेरे वचन के ऊपर इच्छा रखूंगा। உம்முடைய வார்த்தை மேல என்னுடைய நம்பிக்கை வைப்பேன். केवल तेरे वचन के ऊपर मेरे भरोसे के रखूंगा। நீங்க என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்போமா? आप मुझे आशीष करो करके मांगेंगे அவருடைய क्या? கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருப்போம். उसके हाथों के अंदर हम छिप जाएंगे। என்ன நடந்தாலும் சரி कुछ भी क्यों ना हो जाए, இந்த பிரபஞ்சத்து மேல கண்டு வச்சிராதீங்க. इस संसार के ऊपर अपने आंखों को मत रखिए। இந்த பிசாசு அப்படிதான் காமிச்சான் யெகோஷுவாட்ட. यहोशुआ के पास शैतान ने ऐसे ही दिखाया। இந்த பிரபஞ்சத்தின் ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் காமிச்சான். इस संसार के सारे महिमा को उसने दिखाया। எப்படியாவது விழுந்துருவாருன்னு நினைச்சான். कैसे भी गिर जाएगा करके सोचा, ஆனா கர்த்தர் அவனை ஜெயித்தார். और परमेश्वर ने उसे हराया அவருடைய பிள்ளைகளும் ஜெயிப்பாங்க. और उसके बच्चे भी हराएंगे। நம்மளுடைய பார்வை இந்த உலகத்தின் மேல வேண்டாம். हमारा नजर इस संसार के ऊपर नहीं होना चाहिए। உன்னதத்தை நோக்கி இருக்கட்டும். परमेश्वर की ओर होने दीजिए। நம்மளுடைய வார்த்தை நோக்கி இருக்கட்டும். वचन की ओर होने दीजिए। அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். वो हमें आशीष देगा। நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके हम प्रार्थना करेंगे। கண்களை மூடி முழங்கால் போடுறவங்க முழங்கால் जो போட்டு घुटने में आना चाहते हैं वो घुटने में आ सकते நம்மளை இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மளை हैं। आज अपने आप को सौंप देंगे। பேதுரு சொல்லும்போது पतरस जब कहता है கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுங்கள். परमेश्वर के बलवान हाथ के अंदर सौंप दीजिए। ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்துவார். सही समय पे वो उठाएगा। நம்மளை அவர் உயர்த்துகிற ஒரு தேவன். वो हमें उठाने वाला परमेश्वर அவர் है। நம்மளை ஆசீர்வதிக்கிற वो தேவன். हमें आशीष करने वाला परमेश्वर है। நம்மளை ஒப்பு கொடுப்போமா? अपने आप को सौंपेंगे। நம்மளை தாழ்மையாக கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். नम्रता के अंदर परमेश्वर के हाथ में सौंपेंगे। ஏற்ற நேரம் வரும்போது समय आते ही அந்த நேரத்துக்காக நீங்க காத்திருங்க. वो समय के लिए आप इंतजार कीजिए। நீங்க ஆசீர்வாதத்துக்கு பின்னால போக வேண்டாம். आप आशीष के पीछे नहीं जाना। ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவைதான். आशीष आपको चाहिए। சுகமளித்தல் நம்மளுக்கு தேவைதான். चंगाई आपको जरूर चाहिए। அற்புதம் நம்மளுக்கு தேவைதான். अद्भुत आपको जरूर चाहिए। ஆனா அது பின்னால போக கூடாது. उसके पीछे नहीं जाना। யெகோஷுவாவின் நாமத்துக்கு பின்னால ஓடுங்க. यहोशुआ के नाम के पीछे जाना। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தை விசுவாசியுங்கள். यहोशुआ मसीहा के नाम पर विश्वास करो। அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். तू और तेरा घराना उद्धार पाएगा। நம்மளுடைய விசுவாசம் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா हमारा विश्वास अगर सही होगा, அவர் தம்முடைய குடும்பத்தை எல்லாரையும் அவருடைய பாதத்துல கொண்டு வருவார். वो अपने परिवार को पूरा उसके चरणों में ले आएगा। அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். वो हमें चंगाई को देने அவர் वाला है। நம்மளை वो ஆசீர்வதிக்கிறவர். हमें आशीष करने वाला நம்மளுடைய தேவைகள்லாம் அவர் है। சந்திக்கிறவர். अपने जरूरतों को पूरा करने वाला அவர் தான் நம்மளுக்கு யெகோவா ஈரே. है। वही हमारा यहोवा ईर है। அவர் நம்மளுக்கு சகலத்தையும் கொடுக்கிறவர். वो அவர் हमें सब कुछ देने वाला है। அவர் நம்மளுக்கு யெகோவா ராஃபாவா वो இருக்கிறார். हमारे लिए यहोवा राफा है। அவர் நமக்கு சுகமளிக்கிறவரா वो இருக்கிறார். हमें चंगाई देने वाला அவர் है। நமக்கு யெகோவா நிசியா वो இருக்கிறார். हमें यहोवा निसी है। அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரா वो இருக்கிறார். हमें जय देने वाला है। அவர் யெகோவா ஷம்மாவா वो இருக்கிறார். यहोवा शम्मा है। அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன். वो हमारे साथ में रहने ஓ वाला है। யெகோவா ரோயியா वो இருக்கிறார். यहोवा रोई है। அவர் நமக்கு மெய்ப்பனா वो இருந்து हमारा चरवाहा बनकर நம்மளை வழி நடத்துகிற தேவன். वो हमें चलाने वाला அவர் परमेश्वर நமக்கு சிதேக்கா இருக்கிறார். है। वो सदेक है। அவர் நம்மளுக்கு நீதிமானா वो இருக்கிறார். हमारे लिए धर्मी है। நம்மளை நீதியின் பாதையில் வழி நடத்துவார். धर्म के मार्गों में चलाएगा। அவர் நம்மோடு கூட இருக்கும்போது वो हमारे साथ रहते समय நீங்க வேற எந்த காரியத்தின் மேல உங்களுடைய கண்ணை வைக்க और வேண்டாம். कोई चीजों के ऊपर अपनी नजर को मत இந்த रखना। உலகத்தின் காரியத்தின் மேல உங்களுடைய பார்வை வைக்க इस வேண்டாம். संसार की चीजों के ऊपर अपनी नजर को नहीं உங்களுடைய रखना। பார்வை யெகோஷுவா மேல இருக்கட்டும். आपकी नजर यहोशुआ के ऊपर होनी உங்களுடைய பார்வை ஆசீர்வாதத்து மேல வேண்டாம். आपकी नजर आशीष के ऊपर नहीं। நீங்க கர்த்தர் மேல உங்களுடைய பார்வை வைங்க. परमेश्वर के ऊपर अपनी नजर को रखो। உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவர் அறிந்திருக்கிறார். आपको क्या जरूरत है वो जानता है। உங்களை விட அதிகம் அறிந்தவர், உங்களை பற்றி அறிந்தவர் அவர் மட்டும்தான். आपसे ज्यादा आपके बारे में जानने वाला है। உங்களுக்கே உங்களை பற்றி அதிகமா தெரியாது. अपने आपको ही आपके बारे में नहीं जानते हैं। ஆனா உங்களை பற்றி முழுமையாக அறிந்தவர் யெகோஷுவா. लेकिन आपके बारे में पूरी तरह से जानने वाला यहोशुआ है। அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए। அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए। உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்குமானால் आपकी नजर अगर आपकी ओर रहेगा तो அவர் ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். वो उद्धार को देने அவர் वाला விடுதலை परमेश्वर கொடுக்கிற है। தேவன். वो उद्धार को देने वाला அவர் ஆசீர்வாதத்தை நிரப்புகிற தேவன். वो आशीष से भरने वाला है। பலவீனத்தை முற்றிலுமாக அகற்றுகிற कमजोरी தேவன். को पूरी तरह से निकालने वाला है। வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை படைத்தவர் அவர். आकाश और पृथ्वी का सारे चीजों को बनाने वाला है। அவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? वो आपको आशीष नहीं करेगा। அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? आपको चंगाई नहीं देगा। அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? आपको छुटकार नहीं देगा। அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए। அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए। அவர் उங்களை ரட்சித்தவர். वो आपको उद्धार देता है। அவர் உங்களுக்கு இரத்தத்தை சிந்தினவர். वो आपका लहू वो आपके लिए लहू बहाया। உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக आपको छुड़ाने के लिए தம்முடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தினவர். अपने ही लहू को मोल के रूप में दिया। அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए। அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார்.
விடுவிப்பார். वो आपको छुटकारा देगा. ஹalleluya Lord. Hallelujah. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் யெகோவா ஜீவிக்கிறார், என் யெகோவா ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். once again, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा. நீர் விடுதலையின் நாயகன் தகப்பனே, आप छुड़ाने वाला परमेश्वर हो. நீர் விடுதலையின் நாயகனாய் இருக்கிறீர். आप छुटकारा देने वाला நீ परमेश्वर வெற்றி தருகிறவராய் இருக்கிறீர். हो. विजयता को देने वाले परमेश्वर. நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். आप हमारे भी अंदर हो. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் और इस संसार में जो है உங்களில் இருக்கிறவர் பெரியவர். हमारे अंदर जो है वो बड़ा है. हम கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. हाँ प्रभु, आप हमारे अंदर हैं, इसके लिए धन्यवाद. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष दीजिए. பலவீனத்தோடு வந்த பிள்ளைகள் जो कमजोरी से आए हैं बच्चे, விடுதலை பெற்று செல்ல நீர் உதவி செய்யும். छुटकारा पाकर जाने दीजिए. தேவனி, வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் जो बीमार से आए हैं, வியாதியிலிருந்து விடுதலை குணமடைந்து செல்ல நீர் கிருபை செய்யும். बीमार से छुटकारा पाने दे. பிசாசின் பிடியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் शैतान के बंधन से आए हुए लोग, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. शैतान के बंधन से छुटकारा दीजिए. தேமாவை போல நாங்கள் இல்லாதபடி थेमा के मानिद हम न रहते हुए நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, हम तेरी ओर देखने के लिए, நாங்கள் உம்முடைய வார்த்தை நோக்கி பார்க்க तेरे वचन की ओर देखने के நீர் लिए எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. आप हम हर किसी को अनुग्रह दीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. हैं. स्तुति गौरव और महिमा आप ही को देते हैं. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. करता और उद्धार करता यहोशू मसीह के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन.